ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 437 437. कदरी में क्लास चल रहा था. கதரியில கிளாஸ் போயிட்டு இருந்தது. 26 फरवरी सन 1967 का 26/2/67 முரளியா இருக்குது. प्रातः क्लास மார்னிங் கிளாஸ். बात चल रही थी बेहद के बाप से सबको बेहद का जरूर वर्षा मिलता है. பேச்சு போயிட்டு இருந்தது. எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து எல்லேருக்கு அப்பாற்பட்ட சொத்து என்றது கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். बाप कैसा है? எப்படிப்பட்ட அப்பா இருக்காங்க? बेहद का बाप है. எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. उस बाप का नाम क्या है? அந்த அப்பாவோட பேர் என்ன இருக்குது? त्रिमूर्ति शिव. त्रिमूर्ति शिवन. 3 मूर्तियों के द्वारा प्रत्यक्ष होता है. 3 மூர்த்திகள் மூலமா பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. तो जिन 3 मूर्तियों के द्वारा प्रत्यक्ष होता है, அப்போ எந்த 3 மூர்த்திகள் மூலமா பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ वो तीनों मूर्तियाँ बेहद की होंगी या हद की होंगी? அந்த 3 மூர்த்திகள் எல்லேருக்கு உட்பட்ட ஆத்மாக்களா இல்லைன்னா எல்லேருக்கு அப்பாற்பட்டவங்களா? बेहद की होंगी. எல்லேருக்கு அப்பாற்பட்டவங்களா? बेहद के तो 2 बाप हैं. எல்லேருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கள் என்னமோ 2 பேர் இருக்காங்க. एक मनुष्यों का पिता ஒருத்தர் மனிதர்களுக்கு அப்பா, और एक आत्माओं का पिता. ஒருத்தர் ஆத்மாக்களுக்கு அப்பா. बेहद माने 500-700 करोड़. எல்லேருக்கு அப்பாற்பட்டவங்கன்னா எல்லேருக்கு அப்பாற்பட்டதுன்னா 500 கோடி 700 கோடி. और त्रिमूर्ति शिव बाप जिसे कहते हैं, பிறகு திரிமூர்த்தி சிவ் பாப்பன் யாருக்கு சொல்றாங்களோ जिन 3 मूर्तियों के द्वारा प्रत्यक्ष होता है, எந்த 3 மூர்த்திகள் மூலமா பிரத்யக்ஷம் ஆகுறாங்க वो 3 मूर्तियाँ அந்த 3 மூர்த்திகள் 3 तबक्के वाली हैं. 3 அந்த லோகத்தினர்களான மூர்த்திகள். அப்படின்னா 3 செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மூர்த்திகள். कौन कौन से 3 तबक्के? அந்த 3 அந்த ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எதா இருக்குது? दुखधाम, सुखधाम और सबसे ऊंचा शांति धाम. அந்த அபோர்டுக்கு சொல்வாங்க. எப்படின்னா எதா இருக்குது அது? 3 அபோர்ட்ஸ். சுகதாம், சாந்திதாம், பிறகு துக்கதாமம். भक्ति मार्ग में इन्हें 3 संप्रदाय के रूप में गिना गया है हिंदुस्तान में. இந்துஸ்தான்ல அப்படின்னா பக்தி மார்க்கத்துல இவங்கள 3 சம்பிரதாயத்தினர்கள் ரூபத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. ब्रह्म समाजी, பிரம்ம சமாஜி, वैष्णव, வைஷ்ணவ், पंथी அப்படின்னா இந்த விஷ்ணுவினோட குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்லுவாங்க வைஷ்ணவ் பந்தி. और शैव समाजी. பிறகு சைவ சமாஜி, இந்த சைவ சம்பிரதாயத்தினர்களுக்கு சொல்லுவாங்க. शिव से शैव, சிவன் மூலமா சைவ, विष्णु से वैष्णव விஷ்ணு மூலமா வைஷ்ணவ், और ब्रह्मा से ब्रह्म समाजी. பிறகு பிரம்மா மூலமா பிரம்ம சமாஜி. दुखधाम की मूर्ति का अधिष्ठाता ब्रह्मा. துக்கதாமினோட மூர்த்தி, துக்கதாமம் என்ன இருக்குதோ அந்த ஒரு துக்கதாமத்துக்கு ஹெட் ஆயிருக்காங்க பிரம்மா. दुखधाम के नजदीक कौन सी मूर्ति है? துக்கதாமத்துக்கு கிட்ட இருக்கிற மூர்த்தி எதா இருக்குது? ब्रह्मा की मूर्ति. பிரம்மாவோட மூர்த்தி. इसलिए அதனாலதான் अभी कलयुग अंत तक माताएं बहुत दुख भोगती चली आ रही है. இப்போ கலியுகத்தினோட கடைசி நேரம் வரைக்கும் இந்த மாதாக்கள் ரொம்ப துக்கத்தை அனுபவம் செஞ்சுட்டே இருக்காங்க.
और शांति धाम के नजदीक कौन सी मूर्ति है? பிறகு சாந்தி தாமத்துக்கு கிட்ட எந்த மூர்த்தி இருக்குது? जिसे कहते हैं शिव शंकर भोलेनाथ। அவங்களுக்கு சிவசங்கர் போலேநாதன் சொல்வாங்க. शंकर देवता சங்கர் தேவதா अर्थात அப்படின்னா शांति देवा। சாந்தி தேவா. और दोनों के बीच में பிறகு ரெண்டு பேருக்கு நடுவுல सुखधाम की मूर्ति, சுகதாமத்தினோட மூர்த்தி, वैष्णवी शक्ति। வைஷ்ணவி சக்தி. तो तीनों से वर्षा मिल जाता है। இந்த மூணு பேர் இடமிருந்து மூணு பேர் மூலமா இந்த சொத்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. उनमें அதுல त्रिमूर्ति बाप कौन है? திரிமூர்த்தி அப்பா யாரா இருக்காங்க? ब्रह्मा की मूर्ति को त्रिमूर्ति बाप कहें, பிரம்மாவினோட மூர்த்திக்கு திரிமூர்த்தி பாப்பன்னு சொல்வாங்களா? विष्णु की मूर्ति को त्रिमूर्ति बाप कहें, விஷ்ணுவினோட மூர்த்திக்கு திரிமூர்த்தி பாப்பன்னு சொல்றதா? या शंकर की मूर्ति को त्रिमूर्ति बाप कहें? இல்லன்னா சங்கரினோட மூர்த்திக்கு திரிமூர்த்தி பாப்பன்னு சொல்றதா? तीन आत्माएं मूर्तमान होती हैं एक में ही। பாபா சொல்றாங்க மூணு ஆத்மாக்கள் மூர்த்தமான் ஆகுறாங்க ஒரே சரீரத்துல. राम की आत्मा जिसे राम बाप कहा जाता है, ராமனோட ஆத்மா அவங்களுக்கு ராம் பாப்பன்னு சொல்வாங்க. कृष्ण की आत्मा जिसे कृष्ण बच्चा कहा जाता है, और கிருஷ்ணனோட ஆத்மா அவங்களுக்கு கிருஷ்ண பச்சான்னு சொல்லுவாங்க. श्री शिव सुप्रीम सोल। பிறகு மூணாவது பர்சன் யாருன்னா சிவ சுப்ரீம் சோல். மூணாவது ஆத்மா சிவ சுப்ரீம் சோல். ये अमूर्त नहीं रहता हमेशा, அவங்க கூடயும் சதா காலத்துக்காக அமூர்த்தாக இருக்கிறது இல்ல. बच्चों के सामने मूर्तमान होकर के प्रत्यक्ष होता है। குழந்தைகளுக்கு முன்னாடி மூர்த்தமானாக பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. तो सबसे ऊंचा वर्षा किसके द्वारा मिलेगा? அப்போ பாபா கேக்குறாங்க எல்லாத்தை விட உயர்ந்த சொத்துன்றது யார் மூலமா கிடைக்குது? त्रिमूर्ति बाप के द्वारा। திரிமூர்த்தி அப்பா மூலமா. सुखधाम का जो वर्षा मिलता है, சுகதாமத்தினோட சொத்து என்ன கிடைக்குதோ विष्णु की मूर्ति के द्वारा விஷ்ணுவினோட மூர்த்தி மூலமா. वो अष्ट देवों का वर्षा नहीं मिल सकता। அந்த அஷ்ட தேவதையினோட சொத்துன்றது கிடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. क्यों? ஏன் क्यों नहीं मिल सकता? ஏன் கிடைக்க முடியாது? क्योंकि विष्णु की मूर्ति स्वयं ही ஏன்னா விஷ்ணுவினோட மூர்த்தி சுயமே अष्ट देवों में नहीं आती। அஷ்ட தேவதைகள்ல வர்றதில்ல. अष्टदेव அஷ்ட தேவதைகள் सूर्यवंशी है या चंद्रवंश से आते हैं? சூரியவம்சியா இல்லன்னா சந்திரவம்சத்திலிருந்து வராங்களா? सूर्यवंश से आते हैं। சூரியவம்சத்திலிருந்து வராங்க. तो सूर्य की औलाद चाहिए। அப்போ சூரியனோட குழந்தைகள் தேவை இருக்காங்க. बाकी सुख का वर्षा मिलता है देवताओं को। மற்றபடி பாபா சொல்றாங்க சுகத்தினோட சொத்துன்றது தேவதைகளுக்கு கிடைக்குது विष्णु से। விஷ்ணு மூலமா. शिव से
சிவன்லிருந்து शांति का भी वर्षा मिलता है சாந்தியினோட சொத்து கூடயும் கிடைக்குது. और सुख का भी वर्षा मिलता है. பிறகு சுகத்தினோட சொத்து கூடயும் கிடைக்குது. मुक्ति भी मिलती है और जीवन मुक्ति भी मिलती है. முக்தியும் கிடைக்குது, பிறகு जीवन मुक्तिயும் கிடைக்குது. 21 जन्म की बादशाही मिलती है. 21 ஜென்மத்துக்கான சொத்து கிடைக்குது. रुद्रमाला के मण के ருத்ரமாலாவினோட மணிகள் और रुद्र की माला है या विष्णु की माला है? ருத்ரனோட மாலையா இல்லன்னா விஷ்ணுவினோட மாலா இருக்குதா? और रुद्र की माला है. ருத்ரனோட மாலா இருக்குது. और रुद्र शिव को कहा जाता है. ருத்ரனன் சொல்லி சிவனுக்கு சொல்லப்படுகிறாங்க. शिव की माला சிவனோட மாலை और विष्णु की माला. பிறகு விஷ்ணுவினோட மாலை. दोनों में बहुत अंतर है. ரெண்டு பேர்ல ரொம்ப வித்தியாசம் இருக்குது. सुख तो भोगते हैं, சுகம் என்னமோ அனுபவம் செய்யறாங்க. क्योंकि पवित्र आत्माओं की माला है. ஏன்னா தூய்மையான ஆத்மாக்களோட மாலா இருக்குது. लेकिन ஆனா गायन उतना नहीं होता जितना रुद्रमाला के मणकों का होता है. ஆனா ருத்ரமாலாக்கு எந்த அளவுக்கு மகிமை ஆகுதோ அந்த அளவுக்கு மகிமைன்றது ஆகிறதில்ல. पूजनीय तो है विजय माला, பூஜைக்கு தகுந்தமானவங்க என்னமோ ஆயிருக்காங்க விஜய் மாலா. लेकिन गायन ஆனா மகிமை रुद्रमाला का ज्यादा है. ருத்ரமாலாக்கு அதிக மகிமை இருக்குது. रुद्रमाला भी जब विजय माला में पिरोई जाती है ருத்ரமாலா கூடயும் எப்போ விஜய் மாலால ஆட் பண்ணப்படுகிறதோ तो क्या बन जाती है? அப்போ என்ன ஆகுது? அந்த விஜய் மாலால எப்போ போர்க்கப்படுகிறதோ அப்ப என்ன ஆகுது? विजय माला बन जाती है. அப்போ விஜய் மாலால விஜய் மாலா ஆயிடுது. इसलिए विष्णु से वो प्राप्ति नहीं है. அதனாலதான் விஷ்ணு இடமிருந்து அந்த பிராப்தி இல்லைன்னு சொல்றாங்க. जो शिव के पाठ से प्राप्ति है. சிவனோட பார்ட்டில் இருந்து என்ன பிராப்தி கிடைக்குமோ அந்த பிராப்தி விஷ்ணு இடமிருந்து கிடைக்கிறது இல்ல. रुद्र शिव को कहा जाता है. சிவனுக்கு ருத்ரனன் சொல்வாங்க. विष्णु की जो माला है விஷ்ணுவினோட மாலை என்ன இருக்குது? उसे रुंड माला कहा जाता है. அதுக்கு ருண்ட மாலான்னு சொல்வாங்க. அப்படின்னா शरीरத்துக்கான மாலை, शरीरத்தினோட மாலை. शरीर के 2 हिस्से हैं. शरीरத்துல 2 பாகங்கள் இருக்குது. एक मुंड ஒன்னு முண்டு और அப்படின்னா தலை, एक रुंड. இன்னொன்னு ருண்டு. ருண்டன்னா शरीरम. कंट्रोल कौन सा हिस्सा करता है? கண்ட்ரோல் பண்ற ஒரு அப்போ இது பாகம் ஏதா இருக்குது? रुंड कंट्रोल करता है. பாபா கேக்குறாங்க ருண்டு அப்படின்னா शरीरम कंट्रोल பண்ணுதா? रुंड माना नीचे का हिस्सा धड़. ருண்டன்னா கீழே இருக்கக்கூடிய போர்ஷன், அப்படின்னா தடன்னு சொல்வாங்க शरीरम. और मुंड பிறகு முண்டு. முண்டுன்னா இப்போ தலைக்கு சொல்வாங்க. जिसमें आत्मा रहती है. இதுல ஆத்மா இருக்கும். तो आत्मा मुंड में जहाँ रहती है அப்போ ஆத்மா எங்க இந்த ருண்டுல இருக்குமோ, ருண்டு இல்ல முண்டுல இருக்குமோ, वो जैसे कंट्रोल करने का स्थान है. அது எப்படின்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. आत्मा स्वयं भी राजा है. ஆத்மா சுயம் கூடயும் ராஜாதான் இருக்குது. तो मेरे राजा बच्चे, அப்போ பாபா சொல்றாங்க என்னோட ராஜா குழந்தைகள்.
बाप क्या कहते हैं? அப்பா என்ன சொல்றாங்க? मेरे राजा बच्चे, ये नहीं कहते என்னோட ராஜா குழந்தைகள், मेरी रानी बच्ची। இப்படி சொல்லுறது இல்ல. என்னோட ராணி பெண் குழந்தைகள்னு சொல்லுறது இல்ல. क्यों नहीं कहते? ஏன் சொல்லுறது இல்ல? राजा बच्चे कहते हैं, रानी बच्ची क्यों नहीं कहते? ராஜா பச்சைன்னே சொல்றாங்க, ராணி பச்சின்னே சொல்லுறது இல்ல. क्योंकि बाप ஏன்னா அப்பா अधिकारी बनाने के लिए आता है। உரிமையாளர்களாக ஆக்குறதுக்காக வராங்க, பண்றதுக்காக வராங்க. रानियों को अधीन बनाने की शिक्षा नहीं देता। ராணிகளை ராணிகளாக அப்படின்னா அடிமையாக ஆகிறதுக்கான கல்விய சொல்லி கொடுக்கறது இல்ல. लेकिन जन्म जन्मांतर के जो संस्कार हैं, ஆனா ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட சம்ஸ்காரங்கள் என்ன இருக்குது? सुख भोगने के, சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய சம்ஸ்காரம். वो रानियां ज्यादा सुख भोगती है இப்போ ராணிகள் அதிக சுகத்தை அனுபவம் செய்யறாங்களா, या राजाएं ज्यादा सुख भोगते हैं? இல்லன்னா ராஜாக்கள் அதிகம் சுகத்தை அனுபவம் செய்யறாங்களா? रानियां ज्यादा सुख भोगती हैं ராணிகள் அதிக சுகத்தை அனுபவம் செய்யறாங்க. और राजाएं खून खराबा करते हैं। பிறகு ராஜாக்கள் என்ன செய்யறாங்கன்னா ரத்தத்தை ஃப்ளோ பண்ண வைக்கிறாங்க. 63 जन्मों में 63 ஜன்மங்கள்ல तो सुख भोगेंगे या दुखी होंगे? அப்போ சுகத்தை அனுபவம் செய்வாங்களா இல்லன்னா துக்கத்தை அனுபவம் செய்வாங்களா? दुखी भी होते हैं। துக்கத்தையும் அடையிறாங்க. फिर रानी को कंट्रोल करते हैं तो नशा भी चढ़ता है। பிறகு ராணியை எப்போ கண்ட்ரோல் பண்றாங்களோ அப்போ போதையும் ஏறுது. लेकिन शिव की माला ஆனா சிவனோட மாலை अधिकारियों की माला है, உரிமையாளர்களோட மாலா இருக்குது, राजाओं की माला है। ராஜாக்களோட மாலா இருக்குது. शिव राजा बनाने के लिए आता है। சிவன் ராஜாக ஆக்குறதுக்காக வந்திருக்காங்க, வராங்க. जो जैसा होगा யாரு எப்படி இருப்பாங்களோ वो वैसी ही पढ़ाई पढ़ाएगा। அவங்க அப்படிப்பட்ட படிப்பை தான் படிக்க வைப்பாங்க. शिव इस संसार में சிவன் இந்த உலகத்துல जब साकार रूप में प्रत्यक्ष होता है எப்போ சாக்கார ரூபத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்க तो किसी के अधीन होकर रहता है क्या? அப்போ ஒருத்தருக்கு அடிமையாக இருப்பாங்களா என்ன? किसी के अधीन होकर रह नहीं रहता। யாருக்காவது அவங்க அடிமையாக இருப்பாங்களா? जो बच्चे लव में लीन हो जाते हैं बाप के प्यार में, எந்த குழந்தைகள் அன்புக்குள்ள அப்படியே மூழ்கிடுறாங்களோ அப்பாவினோட அன்புல लवलीन होकर रहते हैं, அப்பாவினோட அன்புல அப்படியே லவ்லீனாக இருப்பாங்க. उनके अधीन होकर नहीं रहता। அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது இல்லையா? है? प्यार से रहता। அன்பாக இருப்பாங்க. प्यार के अलावा वो भी झूठा प्यार नहीं, दिखावे அது கூட பொய்யான அன்பு இல்ல. का नहीं, எப்படின்னா ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான அன்பு இல்ல, दिल का प्यार। மனசினோட அன்பு. इसलिए कहते हैं दिल से कहो क्या? அதனாலதான் சொன்னாங்க மனசிலிருந்து சொல்லுங்க. என்ன? मेरा बाबा। என்னோட பாபா. तो वो बेहद का बाप அப்போ அந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா सबको बेहद का वर्षा देते हैं। எல்லாருக்கும் கூட அவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட சொத்தை கொடுக்கறாங்க. सबको देते हैं। எல்லாருக்கும் கொடுக்கறாங்கன்னா 500-700 करोड़ को देते हैं क्या? 500 கோடி 700 கோடிக்கு கொடுக்கறாங்களா? है? हाँ, एक जन्म का वर्षा तो चाहे 500 करोड़ भी आत्मा हो, चाहे 700 करोड़ भी आत्मा हो, ஒரு ஜென்மத்துக்கான சுகம் என்றது 500 கோடியில லாஸ்ட் ஆத்மா இருக்கலாம், இல்லன்னா 700 கோடியில
லாஸ்ட் ஆத்மா இருக்கலாம். एक जन्म का सुख शांति का वर्षा तो सबको देते हैं. ஒரு ஜென்மத்துக்கான சுகத்தினோட சொத்துன்றது எல்லாருக்குமே கொடுக்கறாங்க. तब तो सब भक्त भगवान को याद करते हैं. அப்பதானே எல்லா பக்தர்கள் பகவானை நினைவு செய்றாங்க. भक्तों ने भक्ति कहाँ से सीखी? பக்தர்கள் பக்தியை எங்கிருந்து கத்துக்கிட்டாங்க? रावण से सीखी. ராவணன்ல இருந்து கத்துக்கிட்டாங்க. रावण से भक्ति सीखी. ராவணன்ல இருந்து பக்தியா கத்துக்கிட்டாங்க. तो रावण को याद क्यों नहीं करते? भगवान को क्यों याद करते हैं? அப்போ ராவணனை ஏன் நினைவு செய்யறது இல்ல? பகவானை ஏன் நினைவு செய்றாங்க? उनको भी रियलाइजेशन कोर्स मिल जाता है. அவங்களுக்கு கூடயும் இந்த ரியலைசேஷன் கோர்ஸ்ன்றது கிடைச்சிடுதுன்னு சொல்றாங்க. என்ன கிடைக்குது? कि रावण से दुख का ही वर्षा मिलता है. ராவணன்ல இருந்து துக்கத்தினோட சொத்து தான் கிடைக்குது. और राम से பிறகு ராமன்ல இருந்து सुख का वर्षा मिलता है. சுகத்தினோட சொத்து கிடைக்குது. तो भक्त अलग है. அப்போ பக்தர்களே தனியா இருக்காங்க. और भगवान अलग है. பக்தர்களே தனி, பகவானே செப்பரேட். तो फिर सर्वव्यापी का प्रश्न ही नहीं उठ सकता है. அப்போ சர்வவியாபினோட क्वेश्चनே ஏற்படாது. भक्त भगवान से क्या चाहते हैं? பக்தர்கள் பகவானிடமிருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? என்ன விருப்பப்படுறாங்க? भक्ति चाहते हैं. பக்திய விருப்பப்படுறாங்களா? भक्त भी चाहते हैं हमें जीवन मुक्ति मिले. பக்தர்களுக்கு கூடயும் இதுதான் விருப்பம் இருக்கும், நமக்கு ஜீவன் முக்தி தேவை இருக்குன்னு. तो उनको भी जीवन मुक्ति मिलती है. அப்ப அவங்களுக்கு கூடயும் ஜீவன் முக்தி கிடைக்குது. मुक्ति भी मिलती है. முக்தியும் கிடைக்குது. मुक्ति तो सभी को मिलती है. முக்தி என்றது எல்லாருக்குமே கிடைக்குது. एक जैसी मुक्ति नहीं मिलती. ஒரே மாதிரி முக்தி என்றது கிடைக்கிறது இல்ல. मुक्ति में भी नंबरवार है. முக்தில கூடயும் பாபா சொல்றாங்க நம்பர் வாராக கிடைக்கும். अभी है जीवन बंद. இப்போ ஜீவன பந்த் அப்படின்னா வாழ்க்கையில எப்படி இருந்தா பந்தனம் என்றது இருக்குது. क्यों? ये अभी जीवन बंद क्यों है और बाप का वर्षा मिल जाएगा? இப்போ ஜீவன பந்த் ஏன் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில அந்த ஒரு பந்தனன்றது ஏன் இருக்குது, பிறகு அப்பா எப்போ கிடைச்சிடுவாங்களோ. जीवन मुक्ति कैसे हो जाएगी? அப்போ ஜீவன் முக்தி என்றது எப்படி ஆயிடும்? बाप आधीनता नहीं सिखाता. அப்பா அடிமையா கத்து கொடுக்கறது இல்ல. आधीन रहता भी नहीं அடிமையாக இருக்கிறது இல்ல. और आधीनता सिखाता भी नहीं. பிறகு இந்த ஒரு அடிமையாக இருக்கிறது கூடயும் அடிமையாக ஆக்குறது கூடயும் கத்து கொடுக்கறது இல்ல. और रावण பிறகு ராவணன் आधीन करता है அடிமை ஆக்குறாங்க. लेकिन आधीन रहता है या नहीं रहता है? ஆனா அடிமையாக இருக்கிறானா இல்லையா? है? नहीं रहता இருக்கிறது இல்லையா? है? रावण कभी आधीन होता है या नहीं होता है? ராவணன் எப்போவாவது அடிமை ஆகுறானா இல்லையா? काम क्रोध लोभ मोह अहंकार காம क्रोध लोभ मोह अहंकारम ये कभी आधीन होकर रहते हैं या नहीं रहते हैं? இது எப்போவாவது அடிமையாக இருக்குமா இல்லையா? कब? सतयुग और त्रेता में
आधीन होकर रहते हैं। எப்போ சத்யுக திரேதால அடிமையாக இருக்கோன்னு சொல்றாங்க. और संगम युग में भी பிறகு சங்கம யுகத்திலயும் जो 84 जन्म लेने वाले बच्चे हैं 84 ஜன்மங்களை எடுத்துக்க கூடிய குழந்தைகள் யார் இருக்காங்களோ वो माया रावण को அவங்க மாயா ராவணனுக்கு दास बना करके रखते हैं। என்ன ஆக்குறாங்கன்னா இந்த தாசி தாச ஆக்கி மத்தலப் தாசனாகி அப்படின்னா சர்வெண்ட் ஆக வச்சுக்கிறாங்க. राम का राजगद्दी का चित्र देखा है? பாபா சொல்றாங்க ராமனோட ராஜகத்தினோட அந்த சித்திரத்தை பாத்திருக்கீங்களா? देखा है? பாத்திருக்கீங்களா? क्या देखा? என்ன பாத்திருக்கீங்க? है? उसमें जो इस्लाम धर्म की बीज रूप आत्मा, அதுல யாரு இஸ்லாம் தர்மத்தினோட விதையா இருக்காங்களோ பிஜ்ரூபி ஆத்மா, और பிறகு क्रिश्चियन धर्म की बीज रूप आत्मा, கிறிஸ்டியன் தர்மத்தினோட பிஜ்ரூபி ஆத்மா वो क्या करती है? அவங்க என்ன செய்யறாங்க? छत्र धारण करती है, அந்த குடைய தாரண பண்றாங்க. चमर डुलाती है, எப்படின்னா அந்த ஒரு குடைய பிடிச்சுக்கிறாங்க, விசிறியால வீசுறாங்க. इससे क्या साबित हुआ? இதனால என்ன தாரண என்ன நிரூபணமாகுது? कि जो रावण संप्रदाय के हैं ராவண சம்பிரதாயத்தினர்கள் யார் இருக்காங்களோ वो भी कन्वर्ट हो जाते, அவங்களும் கன்வெர்ட் ஆயிடுறாங்க. रावण भी कन्वर्ट हो जाता है। ராவணன் கூடயும் கன்வெர்ட் ஆயிடுறான். राम की और राम संप्रदाय की सेवा करता है। ராமர் மற்றும் ராம சம்பிரதாயத்தினர்களுக்கு சேவை செய்யறாங்க. राज परिवार की सेवा में लग जाता है। ராஜ பரிவாரத்தினோட சேவையில ஈடுபட்டுடுறாங்க. अभी तो सब जीवन बंध में, இப்போ எல்லாருமே ஜீவன பந்தனத்துல இருக்காங்க. कोई ऐसा है இப்படி யாராவது இருக்காங்களா जो कहे हम बंधन में नहीं है? நாம பந்தனத்துல இல்லன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்காங்களா? सब जीवन बंध में है। எல்லாருமே ஜீவன அந்த வாழ்க்கையினோட பந்தனத்துல இருக்காங்க. और सभी बाप को याद करते हैं, பிறகு எல்லாருமே அப்பாவை நினைவு செய்யறாங்க. इसलिए ஏன் நினைவு செய்யறாங்க? कि बंधन में है। ஏன்னா அவங்க பந்தனத்துல இருக்காங்க. कहते हैं कि आकर के சொல்றாங்க வந்து इस जीवन बंध से हमको मुक्त करो। இந்த வாழ்க்கையினோட பந்தனத்திலிருந்து நம்மளுக்கு முக்திய கொடுங்க. ऐसे नहीं कि ज्ञान सुना के चले जाओ, அப்படி கிடையாது. ஞானத்தை சொல்லிட்டு போயிடுங்க. ब्रह्मा के तन में आकर के பிரம்மாவினோட சரீரம் மூலமா வந்து और फिर हम अपने आप जीवन बंध से जीवन मुक्त பிறகு நாம்பளாவே அந்த ஜீவன பந்தனத்திலிருந்து बनते रहेंगे। ऐसे नहीं कहते, ஜீவன பந்தனத்திலிருந்து விடுதலை எடுத்துட்டு இருப்போம் அப்படி சொல்றது இல்ல. कहते हैं என்ன சொல்றாங்க? आओ और आकर को हमको जीवन बंध से जीवन मुक्ति में ले जाओ। சொல்றாங்க வாங்க வந்து நம்மள இந்த ஜீவன பந்தனம் என்ன இருக்குதோ இதிலிருந்து விடுதலை பண்ணி ஜீவன முக்திக்கு கொண்டு போங்க, அழைச்சிட்டு போங்க. ज्ञान तो अच्छी चीज है, ஞானம் என்னமோ நல்ல பொருள்தான், परिवर्तन करने वाली चीज है, பரிவர்த்தனை பண்ற பொருள்தான். लेकिन हमारे में ताकत नहीं है ஆனா நம்மளுக்குள்ள சக்தி இல்ல. कि हम ज्ञान की पावर से अपने आप अपने को நம்ம ஞானத்தினோட பவர் மூலமா தானாவே जीवन बंध से मुक्त कर सके।
ஜீவனோட அந்த வாழ்க்கையினோட பந்தனத்திலிருந்து முக்திய அடையிற போல நாம சுயமே ஆக முடியாது. फिर அப்போ फिर क्या चाहिए? அப்போ என்ன தேவை இருக்கும்? सिर्फ बाप का ज्ञान ही नहीं चाहिए, வெறும் அப்பாவினோட ஞானம் மட்டும் தேவை இருக்காது, बाप भी चाहिए। அப்பாவும் தேவை இருப்பாங்க. बाप का संग का रंग जब तक नहीं मिलेगा அப்பாவினோட சாங்கத்தினோட சாயம் எப்போ வரைக்கும் கிடைக்கிறது இல்லையோ तब तक आत्मा में पावर आने वाली नहीं है। அப்ப வரைக்கும் ஆத்மாக்குள்ள பவர் வர போல இருக்காது, வராதுன்னு சொல்றாங்க. रावण का संग का रंग मिला, அப்பாவினோட சாங்கத்தினோட சாயம் எப்ப வரைக்கும் கிடைக்காதோ அப்ப வரைக்கும் ஆத்மாக்குள்ள சக்தி வர்றதில்ல. ராவணனோட சாங்கத்தினோட சாயம் கிடைச்சது, तो आत्मा कमजोर हुई ना। அப்ப ஆத்மா வீக் ஆச்சு இல்லையா? तो जैसे रावण का संग मिलने से आत्मा कमजोर होती है, அப்ப பாபா சொல்றாங்க எப்படி ராவணனோட சாங்கத்தினோட அந்த கனெக்ஷன் கிடைக்கிறதுனால ஆத்மா வீக் ஆகுது, ऐसे ही राम बाप का संग मिलने से आत्मा அதே மாதிரிதான் ராம் பாப்பினோட சாங்கத்தினோட சாயம் கிடைக்கிறதுனால ஆத்மா शक्तिशाली होने का अनुभव करती है, சக்திசாலி ஆகிற அனுபவத்தை செய்யுது, उमंग उत्साह बढ़ जाता है। ஊக்கம் உற்சாகம் அதிகமாகுது. लोग सोचते हैं ஜனங்க யோசிப்பாங்க, आखिर उनको क्या मिला है, கடைசிக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது? इनमें क्या खसूसियत पैदा हो गई जो ये इतने खुश रहते हैं। இவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசேஷத்தை என்ன வந்துடுச்சு, இவங்க இவ்வளவு குஷியாக இருக்காங்க? तो उनको तो पता नहीं है, அவங்களுக்கு தெரியாது. हमको तो इस बात का पता है நமக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும்னு சொல்றாங்க. कि हमको सर्वशक्तिवान बाप मिला है, நமக்கு சர்வசக்திவான் அப்பா கிடைச்சிருக்காங்க. हमको तो इस बात का पता है நமக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும் कि हमको सर्वशक्तिवान बाप मिला है। நமக்கு சர்வசக்திவான் அப்பா கிடைச்சிருக்காங்க. जो बाप प्रैक्टिकल में हम बच्चों को सर्वशक्तिवान ही नहीं, அந்த அப்பா குழந்தைகளான நம்மளுக்கு பிராக்டிக்கலி வெறும் சர்வசக்திவான் இல்ல, क्या बनाता है, என்ன ஆக்குறாங்க? है? मास्टर सर्वशक्तिवान बनाता है। மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக்குறாங்க. तो पुकारते भी है, அப்போ கூப்பிடவும் செய்றாங்க. कल्प कल्प आते हैं ना, ஒவ்வொரு கல்பத்திலையும் வராங்க இல்லையா? तो पुकारते भी है, तुम माता पिता हम बालक तेरे। அப்போ கூப்பிடவும் செய்றாங்க, நீங்க நம்மளோட அப்பா அம்மா இருக்கீங்க, நாம உங்களோட குழந்தைகள் ஆயிருக்கிறோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. तुम्हारी कृपा के सुख घनेरे, உங்களோட கருணையால நமக்கு அதிக அளவுல சுகம் கிடைக்குது. आते हैं, வராங்க. अर्थ तो कोई समझते नहीं है, யாருக்குமே அர்த்தத்தை பத்தி தெரியாது. निराकार बाप के लिए समझ लेते हैं, நிராகார் அப்பாக்காக அப்படி நினைச்சுக்கிறாங்க. क्या என்ன நினைச்சுக்கிறாங்க? कि वो निराकार ज्योति बिंदु அந்த நிராகார் ஜோதி பிந்து, माता भी है और वो ज्योति बिंदु पिता भी है। कौन समझ அந்த ஜோதி பிந்து அம்மாவும் ஆயிருக்காங்க, பிறகு लेते हैं? அப்பாவும் ஆயிருக்காங்க. யார் சொல்றாங்க? है निराकार बाप के लिए माता पिता कौन समझ लेते हैं? யாரு இப்படி நினைச்சுக்கிறாங்க? நிராகாரனுக்காக அப்பா அம்மான்னு சொல்லி யார் நினைச்சுக்கிறாங்க? जो भी साधु सन्यासी हैं, யாரெல்லாம் சாது சன்னியாசிகள் இருக்காங்களோ அவங்க.
वो निराकार ज्योति बिंदु बाप के लिए समझ लेते हैं। அவங்க நிராகார் ஜோதி பிந்து அப்பாக்காக இப்படி நினைச்சுக்கிறாங்க. चाहे वो हद की दुनिया के साधु सन्यासी हो, அவங்க எல்லாருக்கு உட்பட்ட சாது சன்னியாசிகளா இருக்கலாம், घाट छोड़ने वाले, வீடு வாசல்ல விடக்கூடியவங்க, और चाहे वो ब्राह्मणों की दुनिया के साधु सन्यासी हो, இல்லன்னா அவங்க பிராமண உலகத்தினோட சாது சன்னியாசிகளே ஆயிருக்கலாம். वो बिंदु को माता पिता समझते हैं। அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பிந்துவை போய் அம்மா அப்பா நினைச்சுக்கிறாங்க. अब बिंदु माता पिता होता है क्या? இப்போ பிந்து போய் அம்மா அப்பா ஆகுமா? पिता तो होता है। அப்பா என்னமோ ஆயிருப்பாங்க. क्या? என்ன? वो बिंदु बिंदु आत्माओं का बाप तो है, அவங்க பிந்து பிந்து ஆத்மாக்களுக்கு அப்பா என்னமோ ஆயிருக்காங்க. लेकिन ஆனா दूसरे संबंध माता आदि के नहीं बन सकते। மத்த அந்த சம்பந்தங்கள் அம்மாவோட சம்பந்தம் இதெல்லாமே இருக்காது. माता कब बने? எப்போ அம்மா ஆகுவாங்க? जब वो साकार में हो। எப்போ அவங்க சாக்காரத்துல இருப்பாங்களோ அப்போ. चलो अर्धनारीश्वर रूप में ही क्यों न हो, சரி அர்த்தநாரீஸ்வரினோட ரூபத்திலேயே இருக்கலாம். माता पिता कंबाइंड के रूप में, அம்மா அப்பாவினோட கம்பைன்ட் ரூபத்துல, राम कृष्ण की आत्माओं का कॉम्बिनेशन ही क्यों न हो, ராமகிருஷ்ணனோட ஆத்மாக்களோட காம்பினேஷனே இருக்காது. அப்படின்னா அவங்களோட காம்பினேஷனே இருக்கலாம். और उनको पावर देने वाला शिव बाप ही क्यों न हो, பிறகு அவங்களுக்கு பவரை கொடுக்கக்கூடிய சிவ் பாப்பே இருக்கலாம். लेकिन साकार में होता है। ஆனா சாக்காரத்துல இருப்பாங்க. ऐसे नहीं कि बिंदु को माता कहेंगे, அப்படி கிடையாது. பிந்துவை போய் மம்மான்னு சொல்வாங்கன்றது இல்ல, या बाबा कहेंगे, இல்லன்னா பாபான்னு சொல்வாங்கன்றது கிடையாது. ग्रैंडफादर, கிராண்ட் ஃபாதர், या टीचर कहेंगे, இல்லன்னா டீச்சர்ன்னு சொல்வோம் என்ற விஷயம் கிடையாது. या सदगुरु कहेंगे। இல்லன்னா சத்குருன்னு சொல்ற போல இல்ல. कोई भी संबंध எந்த சம்பந்தம் வேணாலும் இருக்கலாம். बिंदु के साथ बाप के सिवाय दीगर संबंध नहीं जुड़ सकता। பிந்து கூட அப்பா தவிர வேறு எந்த உறவுகள் கூட ஏற்பட முடியாது. तो सन्यासी तो बिंदु बाप के लिए समझ लेते हैं। तो சன்னியாசிகள் பிந்து அப்பாக்காக நினைச்சுக்கிறாங்க. पिता हम बालक तेरे, நீதா அப்பா அம்மா நாம உங்களோட குழந்தைகள்னு சொல்லி गाते हैं। பாடுறாங்க. तुमेव माता च पिता स्वमेव, நீதா அம்மா நீதா அப்பா இருக்கிறேன். शिव के मंदिर में जावेंगे சிவனோட கோயிலுக்கு போறாங்க, तो गीत गावेंगे, அப்போ பாட்ட பாடுறாங்க. लेकिन मिलता कुछ भी नहीं है। ஆனா ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. अभी तुम बच्चों को இப்போ குழந்தைகளான உங்களுக்கு इनसे मिलता है। இவங்களிடம் இருந்து கிடைக்குது. किनसे? யாரிடம் இருந்து கிடைக்குது? इनसे माने किनसे? இவங்களிடம் இருந்துன்னா யாரிடம் இருந்து கிடைக்குது? राम और कृष्ण दोनों आत्माएं, ராமர் மற்றும் கிருஷ்ணர் இரண்டு ஆத்மாக்கள். माता पिता का कॉम्बिनेशन रूप धारण करती हैं। அம்மா அப்பாவினோட காம்பினேஷன் ரூபத்தை தாரண பண்றாங்க. जो अर्धनारीश्वर के रूप में भक्ति मार्ग में पूजा जाता है। எப்படின்னா அர்த்தநாரீஸ்வரினோட ரூபத்துல பக்தி மார்க்கத்துல பூஜை நடக்குது. हम बच्चे उनको कहते हैं குழந்தைகளான நாம அவங்களுக்கு என்னன்னு சொல்றோம்னா कंबाइंड पार्ट। கம்பைன்டு பார்ட்னு சொல்றோம். किसका? யாரோடது? बाप दादा का। பாப் தாதாவினோடது. राम बाप, ராம் பாப், कृष्ण दादा। பிறகு கிருஷ்ணர் தாதா. तो अभी तुम बच्चों को அப்போ பாபா சொல்றாங்க, இப்போ குழந்தைகளான உங்களுக்கு माता पिता का सुख मिलता है, அம்மா அப்பாவினோட சுகம் என்றது கிடைக்குது. फिर
एक कल्प के बाद मिलेगा। பிறகு ஒரு கல்பத்துக்கு பிறகு கிடைக்கும்னு சொல்றாங்க. बच्चे जानते हैं குழந்தைகளுக்கு தெரியும். बाप आधा कल्प के लिए आकर के वर्षा देते हैं। அப்பா பாதி கல்பத்துக்காக வந்து சொத்தை கொடுக்கறாரு. बाप का जो वर्षा है அப்பாவோட சொத்து என்ன இருக்குதோ उसमें दुख का नाम निशान नहीं है। அதுல துக்கத்தினோட பேரு அடையாளமும் இருக்காது. कहते हैं ना तुम्हारी कृपा से सुख घनेरे। சொல்றாங்க இல்லையா, உன்னோட கருணையால நீ கருணைய காமிச்சிருக்க இல்லையா, அதனாலதான் நமக்கு அந்த அதிக அளவுல சுகம் கிடைக்குது. घनेरे सुख हो இப்போ அளவில்லாத லெவலுக்கு சுகம் கிடைக்குது. उसमें थोड़ा भी दुख हो பிறகு அதுல கொஞ்சம் ஒருவேளை துக்கம் இருந்ததுன்னா तो उसको घनेरे सुख नहीं कहेंगे। அப்போ அதுக்கு கணேரே சுகம் அப்படின்னா அளவில்லாத லெவல்ல இருக்கக்கூடிய சுகம்னு சொல்ல முடியாது. कितने जन्म के घनेरे सुख देते हैं। எத்தனை ஜென்மங்களுக்காக அளவில்லாத லெவலுக்கு அப்படின்னா ஏராளமான சுகம் என்றது கொடுக்கறாங்க. 21 जन्म के घनेरे सुख 21 ஜென்மங்களுக்காக அளவில்லாத லெவல்ல அந்த சுகத்தை கொடுக்கறாங்க. और संन्यास धर्म में जो आत्माएं कन्वर्ट हो जाती है பிறகு சந்நியாச தர்மத்துக்கு எந்த ஆத்மா கன்வர்ட் ஆயிடுறாங்களோ या दूसरे धर्म में जो देवताएं कन्वर्ट हो जाते हैं இல்லன்னா மத்த தர்மத்துக்கு எந்த தேவ ஆத்மாக்கள் கன்வர்ட் ஆயிடுறாங்களோ उनको कहेंगे घनेरे सुख। அவங்களுக்கு இப்படி சொல்வாங்களா, அளவில்லாத லெவல்ல இருக்கக்கூடிய சுகம், அதிக அளவுல இருக்கக்கூடிய சுகம்னு சொல்வாங்களா? क्यों? ஏன் சொல்ல முடியாது? है? उनका 1 2 4 8 जन्म அவங்களது 1 2 3 4 8 ஜென்மங்கள் कम होते जाएंगे। 2 4 8 அப்படி ஜென்மங்கள் கம்மி ஆகுது. तो द्वापर में भी आकर के वो दूसरे धर्म में कन्वर्ट हो जाएंगे। அப்போ துவாபர் யுகத்துல கூடயும் வந்து அவங்க மத்த தர்மத்துக்கு கன்வர்ட் ஆயிடுறாங்க. जो सुख है स्वधर्मे निधनम से परधर्मो भयावह। எந்த சுகம் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ அப்படின்னா தன்னோட தர்மத்துல இறந்து போகிறது நல்லது, மத்தவங்க தர்மத்துக்கு கன்வர்ட் ஆகுறது நல்லது கிடையாது. वो स्वधर्म का जो सुख है அந்த ஸ்வதர்மத்தினோட சுகம் என்ன இருக்கு, वो प्राप्त नहीं कर पाते, அது அடைய முடியறதில்ல. दूसरे धर्म में कन्वर्ट हो जाते हैं। மத்த தர்மங்களுக்கு கன்வர்ட் ஆயிடுறாங்க. तो दूसरे धर्म वाले उनको उतना सुख थोड़े ही देंगे। அப்போ மத்த தர்மத்தினர்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சுகம் கொடுப்பாங்களா என்ன? तो वो तो गाते रहते हैं सिर्फ। அப்போ அவங்க வெறும் பாடிட்டு இருப்பாங்க. तुम मात पिता हम बालक तेरे। நீங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, நாங்க உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம்னு. लेकिन प्रैक्टिकल में ஆனா பிராக்டிக்கல்ல उनको मात पिता அவங்களுக்கு அப்பா அம்மா महसूस नहीं होता। அனுபவம் ஆகிறது கிடையாது. तो बाप आकर के वर्षा देते हैं। அப்ப பாபா சொல்றாங்க, அப்பா வந்து சொத்தை கொடுக்கறாங்க. सुख घनेरे का वर्षा देते हैं அளவில்லாத லெவலுக்கு சுகத்தை கொடுக்கறாங்க. और रावण शाप दे देते हैं। பிறகு ராவணன் சாபம் கொடுக்கறான். श्रापित हो जाओ। சாபத்தை எடுத்துக்கோங்க. ये भी दुनिया नहीं जानती है। அப்படி ராவணன் சாபம் கொடுக்கறான். பிறகு இது கூடயே உலகத்துக்கு தெரியாது कि हम किसके द्वारा श्रापित होते हैं। நம்ம யாரு மூலமா சாபத்தை எடுத்துக்கிறோம். रावण कैसे श्राप देता है? ராவணன் எப்படி சாபத்தை கொடுக்கறான்? है? रावण शाप देता है जब रावण के अधीन हो जाते हैं। ராவணன் எப்போ சாபத்தை கொடுக்கறான்னா
எப்போ நம்ம ராவணனுக்கு அடிமை ஆயிடுறோமோ, जो रावण के अधीन नहीं होते, யாரு ராவணனுக்கு அடிமை ஆகிறதில்ல, राम की पाला में ही रहते हैं, ராமனோட சைடை யாரு இருப்பாங்களோ, तो उनको रावण शापित அப்போ அவங்களுக்கு ராவணன் சாபத்தை नहीं कर सकता। கொடுக்க முடியாது, பண்ண முடியாது. अभी இப்போ रावण का शाप सबको लगा हुआ है। ராவணனோட அந்த சாபம் என்றது எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்குது, கிடைச்சிருக்கு. है? माना அப்படின்னா कोई भी ऐसा नहीं जो पूरी श्रीमत पर चलता हो। அப்படின்னா யாருமே முழுமையா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ற போல இல்லைன்னு சொல்றாங்க, பண்ணக்கூடியவங்க இல்ல. इसलिए माया रावण माया को बाप डायरेक्शन देते हैं। அதனாலதான் மாயாக்கு அப்பா டைரக்ஷனை கொடுக்கறாங்க. क्या डायरेक्शन देते हैं? என்ன டைரக்ஷனை கொடுக்கறாங்க? हे माया बेटी, ஹே மாயா பேட்டி, क्या करो? என்ன செய்ய? जो मेरी श्रीमत पर नहीं चलते हैं, யாரு என்னோட ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றதில்ல, उनको तुम खूब फटकाओ। அவங்கள நீ நல்லபடியா தவிக்கவை, அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கொடு, खूब नाक से नगड़ो। நல்லபடியா அவங்க மூக்க என்ன செய்யன்னா தேய வெயி. तो माया रावण श्रापित कर देता है। அப்போ மாயா ராவணன் சாபத்தை கொடுக்கறான். रावण का श्राप सबको लगा हुआ है, इसलिए ராவணனோட சாபம் என்றது எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. सब दुखी है। அதனாலதான் எல்லாருமே துக்கத்துல இருக்காங்க. भारतवासी सुखी थे, பாரதவாசிகள் சுகமாக இருந்தாங்க. कालेलिन लक्ष्मी नारायण का राज्य था। அப்போ இந்த லக்ஷ்மி நாராயணர்களோட ராஜ்யம் இருந்தது. मंदिरों में भी जाते हैं, परंतु भक्ति मार्ग के शास्त्रों द्वारा கோயில்களுக்கு கூடயும் போகிறாங்க, ஆனா பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரங்கள் மூலமா लक्ष्मी नारायण को कितना दूर ले गए हैं। லக்ஷ்மி நாராயணர்களை எந்த அளவுக்கு தூரத்துல அழைச்சிட்டு போயிருக்காங்க. தூரமா कहाँ ले गए? எங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க? लक्ष्मी नारायण को सतयुग में ले गए हैं। லக்ஷ்மி நாராயணர்களை சத்யுகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ये सतयुग में लक्ष्मी नारायण का राज्य था। சத்யுகத்துல லக்ஷ்மி நாராயணர்களோட ராஜ்யம் இருந்தது. लेकिन भक्ति मार्ग के शास्त्र कहाँ की यादगार है? ஆனா பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரம் எந்த டைமினோட நினைவார்த்தமா இருக்குது? संगम युग की यादगार। சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தமா இருக்குது. तो जरूर संगम युग में அப்போ கண்டிப்பா சங்கம் யுகத்துல लक्ष्मी नारायण के राज्य की शुरुआत हुई होगी। லக்ஷ்மி நாராயணனோட ராஜ்யத்தினோட ஆரம்பம் ஆயிருக்கும். सतयुग की शुरुआत சத்யுகத்தினோட ஆரம்பம் किससे, कौन से राजा से होती है? எந்த ராஜா இடம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது? लक्ष्मी नारायण से होती है। லக்ஷ்மி நாராயண இருந்து ஸ்டார்ட் ஆகுது. शास्त्रों में भी सतयुग में लक्ष्मी नारायण का राज्य गाया हुआ है। சாஸ்திரத்துல கூடயும் சாஸ்திரத்துல கூடயும் லக்ஷ்மி நாராயணர்களோட ராஜ்யத்தை பத்தி மகிமை இருக்குது. सतयुग की आयु लाखों वर्ष कह देते हैं। சத்யுகத்தினோட ஆயுள் லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு சொல்லியிருக்காங்க. है 1250 वर्ष की बात। அது 2500 வருஷங்களினோட விஷயமா இருக்குது. शास्त्रों में सिर्फ सतयुग की आयु लाखों वर्ष लिख दिए। 1250 வருஷங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. சத்யுகத்துல क्यों? सतयुग की आयु लाखों वर्ष कह देते हैं। சத்யுகத்தினோட ஆயுள் லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு சொல்லிடுறாங்க. है 1250 वर्ष की बात। ஆக்சுவலி அது 1250 வருஷங்களினோட விஷயமா இருக்குது. शास्त्रों में सिर्फ सतयुग की आयु लाखों वर्ष लिख दिए। சாஸ்திரத்துல சத்யுகத்தினோட ஆயுள் லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு எழுதிருக்காங்க. क्यों? ஏன்?
सतयुग की इतनी लंबी आयु क्यों लिख दी? சத்யுகத்தினோட ஆயுள் இவ்வளோ நீளமாக ஏன் எழுதிட்டாங்க? त्रेता की कम, द्वापर की उससे कम, திரேதாது கம்மி, துவாபர்து அதை விட கம்மி, और कलयुग की பிறகு கலியுகத்தது उससे भी कम क्यों लिख दी? அதை விட கம்மி ஏன் எழுதிட்டாங்க இப்படி? क्योंकि शूटिंग पीरियड में ஏன்னா ஷூட்டிங் பீரியட்ல जो पहले युग की शूटिंग है, ஓ ஃபர்ஸ்ட் யுகத்தினோட ஷூட்டிங் என்ன இருக்குது, पहले सीन की शूटिंग है, ஃபர்ஸ்ட் சீனினோட ஷூட்டிங் என்ன இருக்கு, उसमें टाइम जास्ती लग जाता है। அதுல டைம்ன்றது ரொம்ப அதிகம் ஏற்படுது. मकान भी बनाते हैं வீடையும் எப்போ கட்டுறாங்களோ तो पहली मंजिल बनाने में அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தயார் பண்றதுல टाइम ज्यादा लगता है, साथ सामान ज्यादा इकट्ठा करना पड़ता है। டைம் அதிகம் ஆகுது. பிறகு அந்த மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே சேர்த்துறதுல டைம் ஆகும். அதுல फिर बाद की मंजिलें तो जल्दी जल्दी बनती जाती हैं। பிறகு நெக்ஸ்ட் ஃப்ளோர்ஸ் என்ன இருக்குதோ அந்த அந்த ஃப்ளோர்ஸ் எல்லாம் ரெடி ஆகுறது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகுது. तो है तो हर युग की आयु 1250 वर्ष। அப்போ பாபா சொல்றாங்க ஒவ்வொரு யுகம் 1250 வருஷங்கள் தான் இருக்குது. कोई कोई शास्त्रों में लिखा हुआ भी है, சில சாஸ்திரங்கள்ல இந்த விஷயத்தை கூடயும் எழுதிருக்காங்க. चारों युगों की आयु 4 யுகங்களினோட ஆயுள் 1250 वर्ष। 1250 वर्ष 1250 வருஷங்கள். चारों युगों की आयु बताइए। 4 யுகங்களுக்கு 1250 வருஷங்கள்னு சொல்லிருக்காங்க. लेकिन ஆனா जो भक्त है யாரு பக்தர்கள் இருக்காங்க वो गुरुओं को ज्यादा मान्यता दे देते हैं। அவங்க குருக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. तो गुरुओं को कैलकुलेशन न करना पड़े, இப்போ குருக்களுக்கு கால்குலேஷன் பண்ற அவசியம் இருக்காம இருக்கணும்னு कि 84 लाख योनियों में आत्मा कैसे कैसे भ्रमण करती है। 84 லட்ச யோனிகள்ல ஆத்மா எப்படி சுத்துது. इसलिए उन्होंने देवताओं के वर्ष से उसका गुणा कर दिया। அதனாலதான் தேவதைகளினோட அந்த வருஷங்கள் என்ன இருக்குதோ அது கூட அவங்க இன்டூ பண்ணிட்டாங்க. तो लंबी चौड़ी आयु हो गई। மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா அது இன்னும் அதிக நீளமான ஆயுள் ஆயிடுச்சு. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க इतनी लंबी आयु नहीं होती है। இந்த அளவுக்கு நீளமான ஆயுள் ஒண்ணு இருக்கிறது இல்ல. चारों युगों की आयु समान है। 4 யுகங்களினோட ஆயுள் சமமா தான் இருக்குது. लाखों वर्ष की बात अगर कोई हो லட்சக்கணக்கிற வருஷங்கள் ஒருவேளை இருந்திருந்ததுன்னா तो कोई को याद भी नहीं रहेगा। அப்போ யாருக்குமே நினைவு கூடயும் இருந்திருக்காது. तो गुरु लोग सोचते हैं इतना आदि मध्य अंत का ज्ञान कौन बैठ करके सुनाएगा। அப்போ குருக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு யாரு முதல் இடை கரையினோட ஞானத்தை உட்கார்ந்து சொல்வாங்க. सुना भी नहीं सकते, சொல்லவும் முடியாது. इसलिए उन्होंने लाखों वर्ष कह दिया। அதனாலதான் அவங்க லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு சொல்லிட்டாங்க. इतना जानते हैं कि लक्ष्मी नारायण का राज्य भारत में था। இந்த அளவுக்கு இந்த விஷயம் தெரியும். இந்த லக்ஷ்மி நாராயணனோட ராஜ்யம் பாரத்ல இருந்தது. कब था? எப்போ இருந்தது? सतयुग में राज्य तो था, சத்யுகத்துல ராஜ்யம் என்னமோ இருந்தது. लेकिन कब था ये भी पता नहीं है। ஆனா எப்போ இருந்தது இது கூடயும் தெரியாதுன்னு சொல்றாங்க. क्योंकि लाखों वर्ष की आयु बता दी। ஏன்னா லட்சக்கணக்கில் வருஷத்தினோட அந்த அப்படின்னா அந்த ஆயுளை பத்தி சொல்லிட்டாங்க. देवताओं के आगे माथा टेकते हैं। தேவதைகளுக்கு முன்னாடி தலைய வணங்குறாங்க.
पूजा करते हैं, பூஜைய பண்றாங்க. परंतु सतयुग कब था ये कोई को पता नहीं है। ஆனா சத்யுகம் எப்போ இருந்தது என்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. लाखों वर्ष कह देते हैं, லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு சொல்லிடுறாங்க. अब लाखों वर्ष की बात से पता कैसे पड़े? பாபா சொல்றாங்க, இப்போ லட்சக்கணக்கில் வருஷங்கள்னு சொன்னா எப்படி தெரியுதுன்னு சொல்றாங்க. எப்படி தெரியுது? सत्युग की आयु लाखों वर्ष, சத்யுகத்தினோட ஆயுள் லட்சக்கணக்கில் வருஷங்கள். फिर त्रेता की आयु इतनी, பிறகு திரேதாயினோட ஆயுள் இந்த அளவுக்கு. ऐसे तो ढेर मनुष्य हो जाएंगे। இப்படி பார்த்தா நிறைய மனிதர்கள் ஆயிடுவாங்க. इतनी अगर लंबी आयु सृष्टि की गिनी जाए तो இப்போ சிருஷ்டியினோட ஆயுள் இவ்வளவு நீளமாக நம்ம எண்ணணும்னா सिर्फ देवी देवता धर्म के ही सतयुग में 500-700 करोड़, பாபா சொல்றாங்க வெறும் தேவி தேவதைகளினோட ஆயுள் இந்த 500 கோடி 700 கோடி हो जाएंगे अगर इतनी लंबी आयु दे देवे। அப்படின்னா தேவதைகளோட ஜனத்தொகை என்ன இருக்குதோ அதே எந்த அளவுக்கு ஆயிடும்னா 500 கோடி 700 கோடி ஆயிடும். ஒருவேளை இந்த அளவுக்கு நீளமான ஆயுள சொன்னோம்னா. लेकिन सतयुग में कितने होते हैं? ஆனா சத்யுகத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? 2 करोड़। 2 கோடின்னு சொல்றாங்க. एक एक बच्चा भी अगर पैदा होगा, ஒவ்வொரு குழந்தை கூடயும் ஒருவேளை ஜென்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா तो विचार करो लाखों वर्ष में कितने मनुष्य हो जाएंगे। அப்போ சிந்தனை பண்ணுங்க, லட்சக்கணக்கில் வருஷங்கள்ல எத்தனை மனிதர்கள் ஜென்ம எடுத்துப்பாங்க, எத்தனை ஜனங்க ஆயிடுவாங்க. बाप बैठ समझाते हैं और शास्त्रों में भी गाया जाता है कि कुल टोटल देवताएं कितने। சாஸ்திரத்துல கூடயும் சொல்லப்பட்டிருக்குது. அப்பாவும் புரிய வச்சிருக்காங்க. பிறகு சாஸ்திரத்திலயும் சொல்லப்பட்டிருக்குது 33 करोड़। ஃபுல் டோட்டல் எவ்வளோன்னா 33 கோடி தேவதைகள் இருப்பாங்க. देवता धर्म की टोटल आबादी 33 करोड़। தேவதைகளினோட டோட்டல் ஜனத்தொகை எவ்வளோன்னா 33 கோடி ஆத்மாக்கள். और उन 33 करोड़ देवताओं में பிறகு அந்த 33 கோடி தேவதைகள்ல द्वापर युग से दूसरे धर्म की आत्माएं भी प्रवेश करती है। துவாபர் யுகத்திலிருந்து மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் கூடயும் பிரவேசம் பண்றாங்க. 33 करोड़ में से एक में 33 கோடி தேவதைகள்ல ஒவ்வொருத்தர்ல ऊपर से आने वाली आत्मा क्राइस्ट आदि प्रवेश करती रहती है। மேலிருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் கிரைஸ்ட் இவங்க எல்லாருமே பிரவேசம் பண்றாங்க. तो ऊपर से आने वाले ज्यादा है या देवताओं की संख्या ज्यादा है? அப்போ மேலிருந்து வரக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமா இல்லைன்னா தேவதைகளோட எண்ணிக்கை அதிகமான்னு கேக்குறாங்க. ऊपर से आने वाले की संख्या तो लाखों करोड़ों की है। மேலிருந்து வரக்கூடிய ஆத்மாக்களோட எண்ணிக்கை லட்சக்கணக்குல கோடி கணக்குல இருக்குது. तो जरूर है அப்போ கண்டிப்பா एक देव आत्मा में कई बार प्रवेश होता है। ஒவ்வொரு தேவ ஆத்மாக்குள்ள நிறைய டைம் பிரவேசம் ஆகுது. அப்படின்னா நிறைய பேர் பிரவேசம் செய்வாங்க. और जो ऊपर से पावरफुल आत्माएं आती हैं, பிறகு மேலிருந்து பவர்ஃபுல் ஆத்மாக்கள் என்ன வராங்க, जिनमें प्रवेश करती है, யாருக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ उनको अपने संग का रंग लगाई देती। அவங்களுக்கு அவங்களோட சங்கத்தினோட சாயத்தை அப்ளை பண்ணுவாங்க, ஏற்படுத்துவாங்க. क्योंकि वो सब सतयुगी तो होते नहीं, त्रेता युगी तो होते नहीं। ஏன்னா அவங்க எல்லாருமே சத்யுகியாக இருக்கிறது இல்ல, திரேதா யுகியாக இருக்கிறது இல்ல. वो तो आते ही है कापर युग में। அவங்க வர்றது எப்படின்னா காப்பர் யுகத்துல, தாமிரம் யுகத்துல வராங்க. और आयरन युग में
பிறகு இரும்பு யுகத்துல வராங்க. तो जैसे हैं वैसा ही संगत का रंग लगाते हैं. அப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க சங்கத்தினோட சாயத்துல ஏற்படுத்துவாங்க. 33 करोड़ देवताएं जो हैं 33 கோடி தேவதைகள் யார் இருக்காங்களோ वो ऐसे नहीं सतयुग त्रेता 2 युगों में आ जाते हैं. அவங்க சத்யுக திரேதா 2 யுகத்துல தான் வருவாங்கன்றது இல்ல. हर युग की आत्माएं सतयुग के आदि से लेकर ஒவ்வொரு யுகத்தினோட ஆத்மாக்கள் சத்யுகத்தினோட ஆரம்பத்திலிருந்து कलयुग के अंत तक भी आती है. கலியுகத்தினோட கடைசி வரைக்கும் வருவாங்க. उनमें அதுல जो प्योर दूसरे धर्म के हैं இந்த பியூரா இருக்கிற மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் अपने धर्म के पक्के हैं யாரு தன்னோட தர்மத்துல பக்காக இருக்காங்க वो द्वापर युग से ही आते हैं. அவங்க துவாபர் யுகத்திலிருந்தே வந்துடுறாங்க. उनके आधार मूर्त அவங்களோட ஆதார மூர்த்தி उनके बीज रूप அவங்களோட பீஜ ரூப ஆத்மா वो सतयुग त्रेता में हो सकते हैं. அவங்க சத்யுக திரேதால இருக்கலாம். तो पक्के पक्के जो 33 करोड़ देवताएं हैं அப்போ பக்க பக்க 33 கோடி தேவதைகள் वो कलयुग अंत तक प्रवेश सृष्टि पर उतरते रहते हैं அவங்க கலியுகத்தினோட கடைசி வரைக்கும் இந்த சிருஷ்டிக்கு இறங்கிட்டே இருப்பாங்க परमधाम से. பரந்தாமத்திலிருந்து. और उनमें दूसरे धर्म की आने वाली आत्माएं टाइम टू टाइम प्रवेश करती रहती. பிறகு அவங்களுக்குள்ள மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் டைம் டு டைம் பிரவேசம் செஞ்சுட்டு இருப்பாங்க. जैसे और धर्मों के भी अभी उतर रहे हैं எப்படி மத்த தர்மத்தினர்கள் கூடயும் இப்போ இறங்கிட்டு இருக்காங்க वैसे देवता धर्म की भी आत्माएं अभी उतर रही हैं. அதே மாதிரிதான் தேவதா தர்மத்தினோட ஆத்மாக்கள் கூடயும் இப்போ இறங்கிட்டு இருக்காங்க. तो जो 33 करोड़ देवताएं होते हैं இப்போ 33 கோடி தேவதைகள் யார் இருப்பாங்களோ वे ऐसे थोड़े ही कि वो कोई लाखों वर्ष में हो सकते हैं. அப்படி கிடையாது இல்லையா. அவங்க லட்சக்கணக்கில் வருஷங்கள் இருப்பாங்க. லட்சக்கணக்கில் வருஷங்கள்ல அவங்க வருவாங்க. 33 करोड़ देवताएं 33 கோடி தேவதைகள் सतयुग और त्रेता युग में नहीं हो सकते. சத்யுகம் பிறகு திரேதா யுகத்துல இருக்க முடியாது. 2500 वर्ष में 33 करोड़ नहीं हो सकते. 2500 வருஷங்கள்ல 33 கோடி ஆத்மாக்கள் இருக்க முடியாது. कितने होते हैं? எத்தனை பேர் இருப்பாங்க? 10 करोड़ आबादी होती है त्रेता के अंदर. திரேதா யுகத்தினோட கடைசி வரைக்கும் 10 கோடி ஜன தொகை இருக்கும்னு சொல்றாங்க. बाकी कितने बचे? மற்றபடி எத்தனை பேரு மிஞ்சமானாங்க? 23 करोड़. 23 கோடி. वो द्वापर युग से लेकर के कलयुग अंत तक उतरते रहते. அவங்க துவாபர் யுகத்திலிருந்து கலியுகத்தினோட கடைசி நேரம் வரைக்கும் இறங்கிட்டு இருப்பாங்க. यहाँ वाणी में कन्वर्शन हुआ है. இங்க வாணில கன்வர்ஷன் ஆயிடுச்சு. ये सन 67 की वाणी है இது 67 வாணியா இருக்குது. क्योंकि मम्मा तो उस समय थी नहीं. என்ன மம்மா அந்த நேரத்துல இருக்கல. इन्होंने वाणी में लिख दिया है 33 करोड़ देवताएं सतयुग में होते हैं. இங்க இவங்க வாணில என்ன எழுதிட்டாங்கன்னா 33 கோடி தேவதைகள் சத்யுகத்துல இருப்பாங்க. ये माउंट आबू की छपी हुई मुरली है उस समय की. இது மவுண்ட் ஆபுல பிரிண்ட் பண்ணிருந்த முரளி ஆச்சு அந்த நேரத்துல. जब बाबा जीवित थे எப்ப பாபா உயிரோட இருந்தாங்களோ அப்போ शरीर छोड़ दिया था. மம்மா शरीर விட்டு இருந்தாங்க. और आगे लिखा है 25
वर्ष में मनुष्य 33 करोड़ होते हैं। பிறகு முன்னாடி என்ன எழுதியிருக்காங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் 2500 வருஷங்கள்ல 33 கோடி ஆத்மாக்கள் இருப்பாங்க. और आगे लिखा है 2500 वर्ष में मनुष्य 33 करोड़ होते हैं। பிறகு நெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க 2500 வருஷங்கள்ல மனிதர்களோட அந்த எண்ணிக்கை 33 கோடி இருக்கும்னு சொல்லி நெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க. तुरंत का तुरंत 2 वाक्यों में खिचड़ी पकाई दी। உடனடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டு வாக்கியங்கள் என்ன இருக்குதோ அத மிக்ஸ் பண்ணிட்டாங்க. एक तरफ का 33 करोड़ देवता है सतयुग में होते हैं। எப்படின்னா ஒரு சைடுல என்ன சொன்னாங்க 33 கோடிகள் தேவாத்மாக்கள் சத்யுகத்துல இருப்பாங்கன்னு फिर சொல்லிட்டாங்க. अगले वाक्य में लिख दिया நெக்ஸ்ட் வாக்கியத்துல என்ன சொல்லிட்டாங்க 2500 वर्ष में मनुष्य 33 करोड़ होते हैं। 2500 வருஷங்கள்ல மனிதர்கள் 33 கோடி ஆத்மாக்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. अब सतयुग 2500 वर्ष होता है या 1250 वर्ष का होता है? இப்போ சத்யுகம் 1250 வருஷங்கள்து இருக்குமா இல்லன்னா 2500 வருஷங்களோட சத்யுகம் இருக்குமா? तो लिखने वालों की बुद्धि में ये नहीं आता है அப்போ யாரு எழுதுனாங்களோ அவங்களோட புத்தியில இந்த விஷயம் வருறதில்ல. कि हम क्या कर रहे हैं, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்ற விஷயம் வருறதில்ல. जबकि मुरली में पहले भी बोला हुआ है அப்படி பார்த்தா முரளில முன்னாடியே சொல்லிட்டாங்க कि 2 करोड़ आबादी सतयुग में 2 கோடி ஜனத்தொகை சத்யுகத்துல और பிறகு 5 से 10 करोड़ आबादी 5 to 10 கோடி ஜனத்தொகை त्रेता युग में। திரேதாயுகத்துல இருக்கும். अगर सतयुग लाखों वर्ष है, त्रेता लाखों वर्ष का होता, ஒருவேளை சத்யுகம் கோடி கணக்குல வருஷங்கள் இல்ல லட்ச கணக்குல வருஷங்கள்னு சொன்னாங்க. तो இப்படி ஒருவேளை இருந்திருந்தா சத்யுக திரேதாயுகம் कितने मनुष्य हो जावे? அப்போ எத்தனை மனிதர்களா இருப்பாங்க லட்ச கணக்குல வருஷங்கள் கோடி கணக்குல வருஷங்கள்னு சொல்லியிருந்தா? तो बेसमझ मनुष्यों को समझाना पड़े। அப்போ புத்தி இல்லாத மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். कितने तुच्छ बुद्धि बन गए हैं। எவ்வளோ தாழ்ந்த புத்தி இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க, கீழ் புத்தியா இருக்குது. और छापने वाले பிறகு யாரு பிரிண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க जिन्होंने ये छाप दिया, யாரு இந்த முரளிய பிரிண்ட் பண்ணிட்டாங்களோ उनकी क्या हालत है? அவங்களோட நிலைமை என்ன? अभी तुम समझते हो, இப்போ உங்களுக்கு தெரியும். बाप हमको स्वच्छ बुद्धि बनाए रहे हैं, அப்பா நம்மளோட புத்திய சுத்தம் படுத்திட்டு இருக்காங்க, उनको स्वच्छ बुद्धि नहीं बनाए रहे। அவங்களோட புத்திய சுத்தம் படுத்திட்டு இருக்கல, சுத்தம் படுத்தல. रावण तुच्छ बुद्धि बनाते हैं ராவணன் கீழ் புத்தி ஆக்குறான். और बाप பிறகு அப்பா स्वच्छ बुद्धि बनाते हैं। புத்திய சுத்தம் படுத்துறாங்க. मुख्य बात तो ये है कि सतयुग में है पवित्र, முக்கிய விஷயம் இதுதான், சத்யுகத்துல தூய்மையானவங்க இருப்பாங்க, वहाँ राम राज्य है। அங்க ராமராஜ்யம் இருக்கும். सतयुग में राम राज्य होता है कि नारायण का राज्य होता है? சத்யுகத்துல ராமராஜ்யம் இருக்குமா இல்லன்னா ராவண ராஜ்யம் இருக்குமா? राम राज्य क्यों कहा? அப்போ ராமராஜ்யம் ஏன் சொன்னாங்க? क्योंकि राम के द्वारा ही ஏன்னா ராமனோட மூலமா தான் राम राज्य का फाउंडेशन पड़ता है। ராமராஜ்யத்தினோட ஃபவுண்டேஷன் ஏற்படுது. नारायण का राज्य का फाउंडेशन நாராயணனோட ராஜ்யத்தினோட ஃபவுண்டேஷன் राम वाली आत्मा के द्वारा पड़ता है। ராம்வாலி ஆத்மா மூலமா ஏற்படுது.
और राम वाली आत्मा स्वयं भी नर से नारायण बनती है। பிறகு ராம்வாலி ஆத்மா சுயமே நரச நாராயண ஆகுறாங்க. तो मुख्य बात है सत्युग में पवित्र होते हैं அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா சத்யுகத்துல தூய்மையானவங்க இருப்பாங்க. और यहाँ रावण राज्य में सब अपवित्र होते हैं। பிறகு இங்க ராவண ராஜ்யத்துல எல்லாருமே अपवित्रமாக இருப்பாங்க. ये भी किसी को पता नहीं है இத பற்றியும் யாருக்குமே தெரியாது. कि राम राज्य कब से कब तक हुआ, ராமராஜ்யம் எப்போலிருந்து எப்போ வரைக்கும், रावण राज्य कब से कब तक होता है। அப்போ ராவண ராஜ்யம் எப்போலிருந்து எப்போ வரைக்கும் ஆகும். समझते यहाँ ही राम राज्य है இப்படி நினைச்சுக்கிறாங்க இங்கதான் ராமராஜ்யம் இருக்குது. और इसी दुनिया में रावण राज्य भी है। பிறகு இந்த உலகத்துல தான் ராவண ராஜ்யமும் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. अगर ये समझे ஒருவேளை இப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா ये सारी दुनिया में रावण राज्य है, இந்த முழு உலகத்துல ராவண ராஜ்யம் இருக்குது, सब माया रावण की औलाद है, எல்லாருமே மாயா ராவணனோட குழந்தைகளா இருக்காங்க. तो फिर रावण की तरह हे दृष्टि से किसी को न देखें। அப்போ ராவண் போல இப்போ இப்போ தாழ்ந்த திருஷ்டியில யார கூடயும் பார்க்க கூடாது. क्योंकि सारे ही रावण हैं। ஏன்னா எல்லாருமே ராவணர்கள் தான். तो वो ये नहीं समझते அப்போ இந்த விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. कि सब रावण संप्रदाय, எல்லாருமே ராவண சம்பிரதாயத்தினர்கள் தான் என்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறது இல்ல. किसी को गाली देते हैं இப்போ ஒருத்தரை திட்டுறாங்கன்னா तुम रावण हो, நீ ராவணனா இருக்கிற, इसका मतलब कहने वाला खुद क्या हुआ, அப்படின்னா சொல்லக்கூடியவங்க சுயம் என்ன இருக்காங்க, राम संप्रदाय हुआ। ராம சம்பிரதாயத்தினர்கள் ஆயிட்டாங்க. लेकिन न कहने वाला राम संप्रदाय ஆனா யாரு சொல்றாங்களோ அவங்களும் ராம சம்பிரதாயம் இல்ல. और न सुनने वाला பிறகு யாரு கேக்குறாங்களோ राम संप्रदाय। அவங்க கூடயும் ராம் சம்பிரதாயம் इस இல்ல. समय तो सारी दुनिया இந்த நேரத்துல முழு உலகமே रावण संप्रदाय, ராவண சம்பிரதாயத்தினர்களா இருக்காங்க. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க मिनी मधुबन में या मधुबन में மினி மதுபனத்துல இல்லன்னா மதுபனத்துல या महामधुबन में இல்லன்னா மதுபனத்துல माया आती है, மாயா வருதா, है? आती महामधुबन में आती है। மகா மதுபனத்துல வருதா, महामधुबन अभी है, மகா மதுபன் இப்போ இருக்குதா, अभी नहीं है। இப்போ இல்ல. जब महामधुबन होगा எப்போ மகா மதுபன் இருக்குமோ तो महादेव के द्वारा होगा, அப்போ மகாதேவ் மூலமா ஏற்படும். उसमें माया का नाम निशान அங்க மாயாவினோட பேரு அடையாளமும் नहीं होगा। இருக்காது. अभी बोला माने அப்போ சொன்னாங்க जब तक बाबा जीवित थे அப்போ என்ன பாபா எப்போ வரைக்கும் உயிரோட இருந்தாங்களோ उस समय मुरली में बोला அந்த நேரத்துல முரளில சொன்னாங்க मधुबन में माया आती है மதுபனத்துல மாயா வருதா या नहीं आती है। இல்லன்னா வருது இல்லையா, मधुबन में भी माया आती है, மதுபனத்துலயும் மாயா வருது, बैठी हुई है। இங்கதான் உட்கார்ந்து இருக்கு. तो आने जाने का सवाल क्या, आती जाती भी होगी। வர்றது போகிற விஷயம் என்ன, வந்து போயிட்டு இருக்கோம். तो देखो कितने प्रकार के मत मतांतर। அப்ப பாருங்க எந்த அளவுக்கு எத்தனை மதாந்தரங்கள் இருக்குது. அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. तुम अभी ब्रह्मा द्वारा देवता बन रहे हो। இப்போ நீங்க பிரம்மா மூலமா தேவதைகள் ஆயிட்டு இருக்கீங்க. तुम நீங்க इसके द्वारा யார் மூலமா, ब्रह्मा द्वारा। பிரம்மா மூலமா. तो कौन से ब्रह्मा की बात हुई फिर? எந்த பிரம்மாவினோட விஷயம் ஆச்சு அப்போ? ब्रह्मा तो शरीर छोड़ गए, பிரம்மா என்னமோ சரீரம் விட்டுட்டு போயிட்டாங்க. द्वारा कहाँ चला गया? யார் மூலமா ஆச்சு?
அவங்க யார் மூலமா செய்யறாங்களோ அவங்க எங்க போனாங்க? जब द्वारा ही नहीं रहा तो देवता कैसे बन जाएंगे? இப்போ அவங்க மூலமா இல்லைன்னா த்ரூ யார் த்ரூ செய்யறாங்களோ அவங்களே இல்லைன்னா कहते हैं भले चला गया, சொல்றாங்க பலே போயிட்டாங்க. लेकिन जो वाणी सुना करके गया है उस वाणी से हम देवता बनते रहेंगे। ஆனா அவங்க வாணி என்ன சொல்லி போயிருக்காங்களோ அந்த வாணி மூலமா நம்ம தேவதைகளாக ஆயிட்டு இருப்போம். लेकिन यहाँ तो बाप कहते हैं ஆனா இங்க அப்பா சொல்றாங்க, मैं खुद आकर के नर से नारायण बनाता हूँ। நான் சுயம் வந்து நரசே நாராயண் ஆக்குறேன், நரன நாராயண் ஆக்குறேன். देवताओं की महिमा गाते हैं, தேவதைகளோட மகிமைய பாடுறாங்க. क्यों गाते हैं? ஏன் பாடுறாங்க? जरूर मनुष्यों में और देवताओं में फर्क होगा। கண்டிப்பா மனிதர்கள்ல தேவதைகள்ல வித்தியாசம் இருக்கும். अभी तुम बच्चे जानते हो नंबरवार पुरुषार्थ अनुसार। இப்போ குழந்தைகளான நீங்க நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமா உங்களுக்கு தெரியும் कि सुधरे हुओं को देवता और भिखारियों को இப்ப யாரு திருந்திருக்காங்களோ அவங்கள தேவதா, பிறகு யாரு கெட்டு போயிருக்காங்களோ அவங்களுக்கு मनुष्य कहा जाता है, மனிதர்கள்னு சொல்லப்படுகிறாங்க. और भिखारी मनुष्य भी जब और ज्यादा बिगड़ते हैं तो उनको राक्षस कहा जाता है। பிறகு விகாரி மனிதர்கள் கூடயும் எப்போ இன்னமும் கெட்டு போயிடுறாங்களோ அப்போ அவங்களுக்கு ராட்சசர்கள்னு சொல்லப்படுகிறாங்க. जो अच्छी रीति पढ़ते हैं யாரு நல்லபடியா படிக்கிறாங்களோ वो फिर दूसरों को पढ़ाते भी हैं। அவங்களுக்கு அவங்க மத்தவங்களுக்கு படிக்க வைக்கவும் செய்றாங்க. अभी तो मनुष्य को देवता बनना सिखाते हो, இப்ப நீங்க மனிதர்களை தேவதைகளாக ஆக்குறது கத்து கொடுக்கறீங்க. कलयुगी मनुष्यों को तुम सतयुगी देवता बनाते हो। கலியுகி மனிதர்களை நீங்க சத்யுகி தேவதைகளாக ஆக்குறீங்க. क्या என்ன? कलयुगी मनुष्यों को तुम கலியுகி மனிதர்களை நீங்க क्या बनाते हो? என்ன ஆக்குறீங்க? सतयुगी देवता बनाते हो। சத்யுகி தேவதை ஆக்குறீங்க. तुम நீங்க तो कितने हुए இப்ப எத்தனை பேர் ஆனாங்க? हैं? बाप के साथ इस कार्य में सहयोगी कितने हुए? அப்பா கூட இந்த வேலைக்கு எத்தனை பேர் ஹெல்பர்ஸ் ஆனாங்க? हैं? एक ये क्या बात? ஒருத்தர் இதென்ன விஷயம்? तुम सिर्फ दो को ही कहा जाता है நீங்க என்ன வெறும் 2 பேருக்கு தான் சொல்லப்படுகிறதா? या ज्यादा को भी कहा जा सकता है? இல்லன்னா நிறைய பேருக்கு கூடயும் சொல்லப்படுகிறதா? है? जो भी सर्विस करते हैं, யாரெல்லாம் சர்வீஸ செய்றாங்களோ, जो भी सेवा करते हैं, யாரெல்லாம் சேவைய செய்றாங்களோ, जो प्रजा वर्ग में आने वाली आत्माएं हैं वो तो सेवा नहीं करती है। யாரு பிரஜாவர்கத்துல வரக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க சேவைய செய்ய மாட்டாங்க. पवित्र ही नहीं रहती, தூய்மையாக இருக்கிறது இல்ல, पवित्रता के लिए पुरुषार्थ ही नहीं करती, தூய்மைக்காக புருஷார்த்தத்தை செய்யறது இல்ல. तो वो तो प्रजा वर्ग में चली जाती है। அப்போ அவங்க பிரஜாவர்கத்துக்கு போயிடுறாங்க. और जो राजघराने में आने वाली आत्माएं हैं பிறகு யாரு ராஜ பரிவாரத்துல வரக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க, तन से, मन से, धन से, समय, संपर्क, संबंध से சரீரம், மனசு, செல்வம், தனம், பிறகு டைம், உறவினர்கள், பிறகு தொடர்பினர்கள், இவங்க மூலம் समर्पित हो जाती है, யாரு சரண்டர் ஆயிடுறாங்களோ, सरेंडर बुद्धि हो जाती है, சரண்டர் புத்தி ஆயிடுறாங்க. उनके लिए ये बात कही गई। அவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்லப்பட்டது. शांति धाम का तुम मालिक बनाते हो, சாந்தி தாமத்துக்கு நீங்க எஜமான் ஆக்குறீங்க. तुम ब्रह्मांड के और विश्व के भी मालिक बनते हो। நீங்க பிரம்மாண்டம் பிறகு உலகத்துக்கே எஜமான் ஆகுறீங்க. यहाँ तो शांति धाम नहीं है। இங்க சாந்தி தாமம் இல்ல. कहाँ எங்க? है? यहाँ शांति धाम नहीं है माने कहाँ?
இங்க சாந்திதாமம் இல்லைன்னா எங்க? जिस समय मधुबन में बोल रहे थे वाणी, எந்த நேரத்துல மதுபனத்துல இந்த வாணிய சொல்லிட்டு இருந்தாங்களோ उस समय बोला यहाँ तो शांति धाम அந்த நேரத்துல இந்த விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா இங்க சாந்திதாமம் नहीं है। இல்ல. फिर मुरली में तो बोला तुम बच्चे परम धाम को भी षष्ठी पर उतार लेंगे। முரளில என்னமோ சொல்லிருக்காங்க, குழந்தைகளான நீங்க பரந்தாமத்தையே இந்த உலகத்துக்கு இறக்கிடுவீங்கன்னு. 76 के बाद 76க்கு பிறகான்னு परम கேக்குறாங்க. धाम उतर आया? பரந்தாமம் வந்துடுச்சா? अभी नहीं, अभी नहीं उतरा, इसलिए यहाँ बैठे। இப்போ இறங்கலையா? அதனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கியா? शांति धाम को इस षष्ठी पर उतार लोगे சாந்தி தாமத்தை இந்த உலகத்துக்கு இறக்கிடுவீங்க, இறக்கிக்குவீங்க. तो शांति धाम ही षष्ठी पर उतरता है இப்ப சாந்தி தாமமே இந்த உலகத்துக்கு இறங்கி வருதுன்னா, या सुख धाम भी साथ साथ उतरता है? இல்லன்னா சுகதாமம் கூடயும் இந்த உலகத்துக்கு இறங்கி வருதா? है? दोनों आते हैं। இரண்டு இது கூடயும் வருது, ரெண்டு வருது. सुखधाम और शांति धाम दोनों के गेट சுகதாம் சாந்திதாம் ரெண்டுத்துக்கு அந்த கேட்டு, साथ साथ खुलेंगे। அந்த ரெண்டினோட கேட்டு கூடயே ஓபன் ஆகும். विष्णु के द्वारा, विष्णु वैष्णवी शक्ति, उसमें दो माताएं। விஷ்ணு மூலமா இந்த வைஷ்ணவி சக்தி, அவங்க மூலமா ரெண்டு மாதாக்கள். जो आदि में दो माताएं थी वो अंत में भी निमित्त बनती हैं। ஆரம்பத்துல இரண்டு மாதாக்கள் யார் இருந்தாங்களோ அவங்க கடைசியில கூடயும் நிமித்தமாகறாங்க. कौन कौन? யார் யாரு? छोटी मम्मी और बड़ी मम्मी। சின்னம்மா பிறகு பெரியம்மா, बड़ी माँ और छोटी माँ, பெரியம்மா பிறகு சின்னம்மா. ये निमित्त बनती है। किस बात के? இவங்க நிமித்தமாகறாங்க. எந்த விஷயத்துக்கு நிமித்தமாகறாங்க? सुखधाम का गेट खोलने के लिए சுகதாமத்தினோட கேட்டை ஓபன் பண்றதுக்காக. और शांति धाम பிறகு சாந்திதாமம் ये नहीं कहा இந்த விஷயத்த சொல்லல. क्या என்ன? कि शांति धाम के गेट माताओं के द्वारा खुलवाते हैं? சாந்திதாமத்தினோட கேட்டு மாதாக்கள் மூலமா ஓபன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லல. क्या कहा என்ன சொன்னாங்க? है? स्वर्ग के गेट ब्रह्मा के द्वारा, ஸ்வர்கத்தினோட கேட்டு பிரம்மா மூலமா, माताओं के द्वारा खुलवाते हैं। மாதாக்கள் மூலமா तो open शांति பண்ண- धाम का गेट किसके द्वारा खुलेगा? அப்போ சாந்திதாமத்தினோட கேட்டு யார் மூலமா ஓபன் ஆகும்? है? शांति देवा भी कोई गाया हुआ है? சாந்தி தேவா என்னோட மகிமையும் யாருக்காவது இருக்குதா? कौन गाया हुआ है? யாருக்காக மகிமை இருக்குது? एक बाप है ஒரு அப்பா தான். जो शांति धाम का रहवासी है। யாரு? சாந்தி தாமத்துல வசிக்க கூடியவர் இருக்காங்க. क्या என்ன? इस सृष्टि पर आता भी है இந்த சிருஷ்டிக்கும் வராங்க. तो भी मन बुद्धि से कहाँ रहता है? ஆனாலு மனபுத்தி மூலமா எங்க இருப்பாங்க? शांति धाम में रहता है। சாந்தி தாமத்துல இருப்பாங்க. तो यहाँ शांति धाम नहीं है, यहाँ तो कर्म जरूर करना है। அப்போ பாபா சொல்றாங்க இங்க சாந்தி தாமம் இல்ல, இங்க செயல்கள் கண்டிப்பா செய்ய வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க. कर्म करना पड़ता है ना। செயல்களை செய்ய வேண்டியதாக இருக்கோ இல்லையா? तो जब कर्म करते हैं तो कर्मेंद्रियां हलचल में आती है। எப்போ செயல்களை செய்றீங்களோ அப்போ கர்மேந்திரியங்கள் ஹல்சல்ல வருது, சஞ்சலத்துல வருது. लेकिन वो है शांति धाम। ஆனா பாபா சொல்றாங்க அது சாந்தி தாமம் स्वीट साइलेंस होम है। ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் இருக்குதுன்னு சொல்றாங்க. स्वीट भी है और साइलेंस भी है। अभी तुम ஸ்வீட் கூடயா இருக்குது, பிறகு சைலன்ஸ் கூடயா இருக்குது. समझते हो हम आत्माएं स्वीट साइलेंस होम के मालिक बनते हैं। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் இருக்குல்ல, அதுக்கு எஜமான் ஆகிறோம்.
बनते हैं, ஆகுறோம். बने नहीं है। ஆகல. क्या என்ன? बनते हैं तो क्या ऊपर जाके बनेंगे? ஆகுறோம்னா என்ன? மேல போய் ஆகுறோமா? हैं? ऊपर परमधाम में जाके बनेंगे। அங்க स्वीट हम के मालिक। மேல பரந்தாமத்துக்கு போய் ஆகுவோமா? ஸ்வீட் சைலன்ஸ் ஹோமுக்கு எஜமானாக. वहाँ मालिक पना होता है क्या? அங்க எஜமான் தன்மை என்றது இருக்குமா? फिर அப்போ शांति धाम या सुख धाम, वो क्या नाम, परम धाम, சாந்தி தாமம் இல்லன்னா பரந்தாமம், जहाँ बिंदु बिंदु आत्माएं रहती है, वहाँ அங்க பிந்து பிந்து ஆத்மாக்கள் இருப்பாங்க. मालिक पना और बंदे पना होता है क्या? அங்க फिर कहाँ की बात है? எஜமான் தன்மை பிறகு குழந்தைகளினோட அந்த தன்மை என்றது இருக்குமா? அப்போ எந்த டைமினோட விஷயம் இருக்குது? इस साकार सृष्टि पर ही பாபா சொல்றாங்க இந்த சாக்கார உலகத்திலேயே परम धाम जैसी स्टेज होगी। பரந்தாம் போல ஸ்டேஜ் இருக்கும். जो भी बच्चे होंगे யாரெல்லாம் குழந்தைகள் இருப்பாங்களோ सब शांति धाम के मालिक महसूस करेंगे। அவங்க எல்லாருமே சாந்தி தாமத்தினோட எஜமான் ஆயிருக்கிறோம் என்ற அனுபவத்தை செய்வாங்க. ऐसे नहीं कि अभी बैठते हैं तो निसंकल्पी स्टेज में कितना लंबा टाइम लग जाता है। அப்படி கிடையாது. இப்போ உட்கார்றீங்க, அப்போ நிசங்கல்ப ஸ்டேஜ் ஆகிறதுக்காக எவ்வளோ நீண்ட காலம் ஆயிடுது. वो भी माया बीच बीच में तोड़ती रहती है। அது கூடயும் மாயா என்ன செய்யுதுன்னா நடுவுல அதுக்கு பிரேக் பண்ணிட்டே இருக்கும். वहाँ அங்க ये अवस्था डगमग नहीं होगी। இந்த ஒரு ஸ்டேஜ் என்ன இருக்குதோ இது ஆடாது அசையாது. அப்படின்னா இந்த ஷேக் ஆகிறது இல்ல. वहाँ तुम बच्चे सुख और दुख दोनों से न्यारे रहते हो। அந்த குழந்தைகளான நீங்க சுகம் மற்றும் துக்கம் ரெண்டுத்திலிருந்தையும் ரொம்ப அப்பாற்பட்ட லெவல்ல இருப்பீங்க. सुख भी नहीं துக்கமும் இல்ல, तो दुख भी नहीं। பிறகு துக்கமும் இல்லன்னு சொல்றாங்க. 26 फरवरी सन 67 की वाणी का दूसरा पेज। सुख दुख से शांति धाम में न्यारे रहेंगे। சுகம் மற்றும் துக்கத்தில் இருந்து எப்படின்னா சாந்தி தாமத்துல தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருப்பீங்க. फिर सतयुग में विश्व के मालिक बनते हो। பிறகு சத்யுகத்துல உலகத்துக்கே எஜமான் ஆகுவீங்க. वहाँ विश्व के मालिक नहीं कहेंगे। அங்க உலகத்துக்கே எஜமானன்னு சொல்ல முடியாது. और सतयुग में பிறகு சத்யுகத்துல विश्व के मालिक, अरे உலகத்துக்கே எஜமான். அரே सतयुग में विश्व होता है। சத்யுகத்துல உலகம் என்றது இருக்குமான்னு கேக்குறாங்க. फिर அப்போ है हाँ, जो स्वर्णिम संगम युग है, பாபா சொல்றாங்க இந்த ஸ்வர்ணிம சங்கம் யுகம் என்ன இருக்குதோ उस समय की बात है जब 500 करोड़ आत्माएं भी सृष्टि पर मौजूद होती हैं। அந்த நேரத்தினோட மகிமா இருக்குது. எப்போ 500 கோடி 700 கோடி ஆத்மாக்கள் இங்க பிரசன்ட் ஆக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. उस समय तुम मालिक बनते हो। அந்த நேரத்துல நீங்க எஜமான் ஆகுறீங்க. तुम बच्चे लायक बन रहे हो। இப்போ குழந்தைகளான நீங்க லாயக் ஆயிட்டு இருக்கீங்க. एम ऑब्जेक्ट एक्यूरेट सामने खड़ा है। இப்போ एम ऑब्जेक्ट என்றது அக்யூரேட்டாக முன்னாடி நின்னுட்டு இருக்குது. कौन सा है एम ऑब्जेक्ट? எதா இருக்குது एम ऑब्जेक्ट? नर से नारायण और नारी से लक्ष्मी बनना, ये है एक्यूरेट एम ऑब्जेक्ट। நரசே நாராயண் நாரில் இருந்து லக்ஷ்மி ஆகிறது இதா இருக்குது அக்யூரேட்டான एम ऑब्जेक्टன்னு சொல்லிட்டு இருக்காங்க. जो सतयुग में राधा कृष्ण जैसे बच्चे पैदा होंगे, சத்யுகத்துல ராதா கிருஷ்ணர் போல ஆத்மாக்கள் என்ன ஜென்மம் எடுத்துப்பாங்களோ और बाद में नारायण बनेंगे, பிறகு என்ன அவங்க நாராயண ஆகுவாங்களோ एक्यूरेट एम ऑब्जेक्ट அக்யூரேட் नहीं है। அது அக்யூரேட்டான एम ऑब्जेक्ट கிடையாது.
क्यों? ஏன்? लक्ष्मी नारायण के चित्र में जो नीचे राधा कृष्ण दिए हुए हैं सतयुग में லக்ஷ்மி நாராயணனோட சித்திரத்துல கீழே ராதா கிருஷ்ணர் என்ன காமிச்சிருக்காங்க? पैदा होने वाले वो एक्यूरेट एम ऑब्जेक्ट नहीं है, वो 16 कला संपूर्ण नहीं बनेंगे। இப்போ அவங்க ஜென்மத்தை எடுத்துக்க கூடியவங்க சத்யுகத்துல அவங்க 16 கலைகள்ல எடுத்துக்க கூடியவங்க. அது அக்யூரேட்டான एम ஆப்ஜெக்ட் இல்லையான்னு பாபா கேட்டுட்டு இருக்காங்க. फिर एक्यूरेट क्यों नहीं அப்போ அக்யூரேட்டா ஏன் இல்ல? है? हाँ, वो उसी शरीर से अपने शरीर से ஏன்னா அந்த சரீரத்திலிருந்தே தன்னோட சரீரம் மூலமா अपने पुरुषार्थी शरीर से कंचन काया அவங்களோட புருஷார்த்தி சரீரம் மூலமா கஞ்சன் காயா निरोगी काया नहीं बनेंगे। நிரோகி காயா ஆக மாட்டாங்க. और तुम பிறகு நீங்க इसी शरीर से இந்த சரீரத்திலேயே निरोगी कंचन काया भी बनेंगे நிரோகி கஞ்சன் காயாவும் ஆகும் உங்களது. और सारा शरीर பிறகு முழு சரீரம் प्रकाशमान हो जाएगा। பிரகாஷ்மான் ஆயிடும். அப்படி என்ன பிரகாசமயமாக ஆயிடும். प्रकाश के आवरण में होगा। பிரகாசத்தினோட அந்த கவர்ல இருக்கும், जो सत्युग அந்த கோட்டிங்ல இருக்கும். देवताएं होते हैं उनके तो मुख के चारों ओर ही आवरण दिखाया जाता है। பாபா சொல்றாங்க சத்யுகத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி என்ன வெறும் முகம் என்ன இருக்குதோ அது நாலா பக்கம்தான் அந்த ஒரு ஆவரணத்தை காமிச்சிருக்காங்க, அந்த பிரகாசத்தினோட லைட்டை காமிச்சிருக்காங்க. और जो नर से नारायण बनने वाले लक्ष्मी नारायण हैं பிறகு யாரு நரசு நாராயண் ஆகக்கூடிய லக்ஷ்மி நாராயணர்கள் இருக்காங்க, उनको तो सारे शरीर के चारों ओर அவங்களுக்கு சரீரத்தினோட நாலா பக்கம் प्रकाश का वलय दिखाया गया, பிரகாசத்தினோட அந்த வலயம காமிச்சிருக்காங்க, पवित्रता का वलय दिखाया गया। தூய்மையினோட வலயம காமிச்சிருக்காங்க. तो एम ऑब्जेक्ट एक्यूरेट सामने खड़ा है। அப்போ एम ஆப்ஜெக்ட் அக்யூரேட்டாக முன்னாடி நின்னுட்டு இருக்குது. ऐसे नहीं कि राम सीता को सामने रखते हैं, அப்படி கிடையாது, ராம சீதாவை முன்னாடி வைப்பாங்கன்றது இல்ல. एम ऑब्जेक्ट राम सीता को क्यों नहीं रखते? இப்போ ராம சீதாவை एम ஆப்ஜெக்ட் ரூபத்திலேயே முன்னாடி வைக்கிறது இல்ல. भक्ति मार्ग में तो राम सीता को भी विष्णु का अवतार माना गया है। லக்ஷ்மி நாராயண் இப்போ லக்ஷ்மி நாராயணன் பக்தி மார்க்கத்துல ராம மற்றும் சீதைய கூடயும் விஷ்ணுவினோட அவதாரம் என்ற ஒரு மகிமா உங்களுக்கு இருக்குது. और त्रिमूर्ति के चित्र में भी लिखा हुआ है பிறகு திரிமூர்த்தியினோட சித்திரத்துல கூடயும் எழுதிருக்காங்க. के नीचे அந்த சித்திரத்தினோட கீழே लक्ष्मी नारायण और राम सीता चार லக்ஷ்மி நாராயண் பிறகு ராம சீதா नाम दिए हुए हैं। 4 பெயர்களும் கொடுத்திருக்காங்க. और वो एक्यूरेट क्यों नहीं है? அவங்களுக்கு அக்யூரேட்டா ஏன் இல்ல? एक्यूरेट इसलिए नहीं है ஏன் அக்யூரேட்டா இல்லைன்னா कि जो भी आत्माएं पुरुषार्थी है யாரெல்லாம் ஆத்மாக்கள் புருஷார்த்தியா இருக்காங்க उन सबको माया नीचे जरूर गिराती है। அவங்க எல்லார கூடயும் மாயா கீழே கண்டிப்பா விழ வைக்குது. कोई ये अहंकार नहीं कर सकता யாருமே இந்த அகங்காரத்தை யாருக்குமே இப்படிப்பட்ட அகங்காரம் வரக்கூடாது. राम और कृष्ण की आत्माएं भी ये अहंकार नहीं कर सकती क्या? ராமர் மற்றும் கிருஷ்ணர் கூடயும் இந்த அகங்காரத்தை காமிக்க முடியாது. कि माया हमको कभी नीचे नहीं गिरा सकती। மாயா எப்பவுமே நம்மள கீழே விழ வைக்க முடியாது என்ற அகங்காரம் அவங்கள கூடயும் வர முடியாது, வரக்கூடாது. नहीं, இல்ல राम सीता भी नापास की பாபா நிஷானி. சொல்றாங்க, ராம சீதா இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் ஃபெயில் ஆகுறதுக்கான அடையாளம் தான். वो नापास होने की एम ऑब्जेक्ट है। அது ஃபெயில் ஆகுறதுக்கான அடையாளமா இருக்குது. उनको कैसे सामने रखेंगे? அவங்கள எப்படி முன்னாடி வைப்பாங்க? ये लक्ष्मी नारायण है फुल पास। இந்த லக்ஷ்மி நாராயணர்களா இருக்காங்க ஃபுல் பாஸ்.
अभी तुम हो योग बल वाले। இப்போ நீங்க யோக பலத்தினர்களா இருக்கீங்க. क्या என்ன तुम हो योग बल वाले, ऐसे क्यों कहा? நீங்க இருக்கீங்க யோக பலத்தினர்கள், இப்படி ஏன் சொன்னாங்க? ये है योग बल वाला। இவங்க இருக்காங்க யோக பலத்தினர்கள்னு சொல்லல. इसको भी योग बल वाला कहेंगे। இவங்களுக்கு கூட யோக பலத்தினர்கள்னு சொல்வாங்க. ऐसे क्यों नहीं कहा? அப்படியே சொல்லல. भविष्य में ये योग बल वाला बनेगा। வருங்காலத்துல இவங்க யோக பலத்தினர்களாக ஆகுவாங்களா? अरे ब्रह्मा को तो शरीर छोड़ना है हार्ट फेल होकर के। அரே பிரம்மாக்கு என்னமோ சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும் ஹார்ட் ஃபெயில் ஆகி. और योगियों का तो हार्ट फेल பிறகு யோகிகளுக்கு ஹார்ட் ஃபெயில் होता ही नहीं। ஆகவே ஆகாது. इसलिए बोला அதனாலதான் சொல்றாங்க तुम बच्चे हो योग बल वाले अभी। குழந்தைகளான நீங்க இருக்கீங்க யோக பலத்தினர்கள் இப்போ. और वो सब हैं बाहुबल वाले। பிறகு அவங்க எல்லாருமே பாகுபலத்தினர்கள், அப்படின்னா உடல் பலத்தை காமிக்க கூடியவர்கள். कौन யாரு कौन है बाहुबल वाले? யாரா இருக்காங்க இந்த உடல் பலத்தை காமிக்க கூடியவங்க? हैं? तुम किसको कहा और वो किसको कहा? நீங்கன்னு யாருக்கு சொன்னாங்க, அவங்கன்னு யாருக்கு சொன்னாங்க? अरे जो 4.5 लाख हैं वो योग बल से अपने शरीर को இந்த 4 லட்சம் ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யோக பலத்தின் மூலமா அவங்களோட சரீரத்தை निरोगी बनाते हैं। நிரோகி ஆக்கிக்கிறாங்க, ஆரோக்கியமான சரீரமாக ஆக்கிக்கிறாங்க. वो है योग बल वाले। और அவங்க இருக்காங்க யோக பலத்தினர்கள். 4 लाख के अलावा 4 லட்சத்துக்கு தவிர बाकी सब जो दूसरे दूसरे धर्मों के हैं, மற்றபடி மத்த தர்மத்தினர்கள் யார் இருக்காங்களோ, चाहे वो ब्रह्मा सरस्वती जैसी ही आत्माएं क्यों न हो, இப்போ அவங்க பிரம்மா சரஸ்வதி போலயே ஆத்மாக்கள் இருக்கலாம், उनको भी योग बल वाले नहीं कहेंगे। क्यों? அவங்களுக்கு கூடயும் யோக பலத்தினர்கள்னு சொல்ல முடியாது, யோக பலத்தின் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்னு சொல்ல முடியாது. ஏன் क्यों नहीं कहेंगे? ஏன் சொல்ல முடியாது? क्योंकि उन्होंने बंसी बजाई पुरुषार्थी जीवन में। ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில அவங்க ரொம்ப அமைதியான வாழ்க்கைய நடத்துனாங்க, அந்த ரொம்ப ஸ்வீட்டான புல்லாங்குழல ஊதுனாங்க. और तुमको तो युद्ध करना पड़ता है। பிறகு உங்களுக்கு யுத்தத்தை பண்ண வேண்டியதாக இருக்குது. क्या? என்ன? माया का युद्ध भी करना पड़ता है। மாயாவினோட யுத்தத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. परिवार वालों से, गांव वालों से, समाज वालों से भी युद्ध करना पड़ता है। இப்போ பரிவாரத்தினர்கள், சமுதாயத்துக்காரங்க, கிராமத்தினர்கள் அவங்க கூட யுத்தத்தை பண்ண வேண்டியதாக இருக்குது. और ब्राह्मण परिवार में भी பிறகு பிராமண பரிவாரத்திலையும் युद्ध करना पड़ता है। யுத்தத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. और ये जो आसुरी गवर्नमेंट है ये भी பிறகு இந்த அசுரி கவர்மெண்ட் என்ன இருக்குதோ இது கூடயும் ये भी हमारी दुश्मन बन जाती। இது கூடயும் நம்மளுக்கு எதிரி ஆயிடுது. तो बोला அப்போ சொன்னாங்க वो सब है बाहुबल वाले। அவங்க எல்லாருமே உடல் பலத்தை காமிக்க கூடியவங்க. कौन? யாரு? जो भी ब्रह्मा या ब्रह्मा को फॉलो करने वाले हैं। யாரெல்லாம் பிரம்மா இல்லன்னா பிரம்மாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருந்தாங்க, वो सब क्या है? அவங்க எல்லாம் என்ன இருக்காங்க? बाहुबल वाले। உடல் பலத்தை காமிக்க கூடியவங்க. और तुम हो பிறகு நீங்க योग बल वाले। யோக பலத்தினர்கள். तुम युद्ध के मैदान में हो ना। நீங்க யுத்தத்தினோட அந்த ஃபீல்டுல இருக்கீங்க இல்லையா, மைதானத்துல இருக்கீங்க இல்லையா. परंतु तुम हो डबल अहिंसक। ஆனா நீங்க டபுள் அஹிம்சகா இருக்கீங்க. युद्ध के मैदान में तो हो, யுத்தத்தினோட மைதானத்துல என்னமோ இருக்கீங்க, பேட்டல் ஃபீல்டுல என்னமோ இருக்கீங்க. लेकिन तुम हो ஆனா நீங்க डबल अहिंसक। माना டபுள் அஹிம்சக் அப்படின்னா
शारीरिक हिंसा भी नहीं करते हो சரீரத்தினோட ஹிம்சையும் பண்றதில்ல. और काम कटारी की भी हिंसा அப்படின்னா காம விகாரத்தினோட ஹிம்சையும் नहीं करते हो। பண்றதில்ல. हिंसा वास्तव में काम कटारी को कहा जाता है। ஹிம்சை வாஸ்தவத்துல காம கட்டாரி இருக்கு இல்லையா, காமத்தினோட கத்திக்கு சொல்லப்படுகிறது. सन्यासी भी समझते हैं ये हिंसा है। சன்னியாசிகள் கூட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, இது ஹிம்சா இருக்குதுன்னு. इसलिए वो भी घर घाट छोड़ते हैं पवित्र बनने के लिए। அதனாலதான் அவங்க கூடயும் வீடு வாசல விடுறாங்க தூய்மை ஆகிறதுக்காக. परंतु बाप समझाते हैं ஆனா அப்பா புரிய வைக்கிறாங்க, इन सबको जो पवित्रता के लिए घर घाट छोड़ते हैं उनको भी இவங்க எல்லாரையும், யாரெல்லாம் தூய்மைக்காக வீடு வாசல விட்டுறாங்க இல்லையா, அவங்களையும் कहा जाता है विनाश काले विपरीत बुद्धि। சொல்லப்படுகிறது விநாச காலே விபரீத புத்தி. விநாசத்தினோட நேரத்துல பரமாத்மா கூட விபரீதமான புத்தியை இணைக்க கூடியவங்க. क्या என்ன? इसलिए सीढ़ी के चित्र में बताया அதனாலதான் ஏணி படத்தினோட சித்திரத்துல சொன்னாங்க, कि नीचे जो बैठे हुए हैं जहाँ लिखा हुआ है 40 वर्ष का संगम युग, கீழே என்ன எழுதிருக்காங்களோ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எழுதிருக்காங்க. அந்த ஏணி படத்தினோட சித்திரத்துல 40 வருஷம் சங்கம் யுகம். ब्राह्मणों के नीचे कुछ लिखा हुआ है ना, பிராமணர்களுக்கு கீழே அது என்னமோ எழுதிருக்காங்க இல்லையா, ब्राह्मण बैठे हुए दिखाए गए हैं, பிராமணர்களை உட்கார வச்சிருக்கிற போல காமிச்சிருக்காங்க. उनके नीचे लिखा हुआ है அவங்களுக்கு கீழே எழுதப்பட்டிருக்குது 40 वर्ष का संगम युग। 40 வருஷங்களினோட சங்கம யுகம். वहाँ लिखत चेंज करने के लिए मुरली में बोला है। அங்க அந்த ஒரு ரிட்டன் என்ன இருக்குது இல்லையா, அத சேஞ்ச் பண்றதுக்காக முரளில சொல்லிருக்காங்க. அந்த எழுத்துக்களை क्या बोला है? என்ன சொல்லிருக்காங்க, सीढ़ी में नीचे की ओर लिखना चाहिए विनाश काले विपरीत बुद्धि विनश्यते। இப்போ சிடில கீழே என்ன எழுதணும்னா விநாச காலே விபரீத புத்தின்னு எழுதணும்னு சொல்லிருக்காங்க. इनका सबका पद का विनाश हो गया। இவங்க எல்லாருதுமே பதவி என்றது விநாசம் ஆயிடும். और ऊपर लिखना चाहिए பிறகு மேலே எழுதணும் विनाश काले प्रीति बुद्धि विजयते। விநாச காலே பிரீத்தி புத்தி விஜயந்தி. तो इन விநாசத்தினோட நேரத்துல பகவான் கூட அன்பான புத்தியை யார் இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். सबको कहा जाता है विनाश काले विपरीत बुद्धि। அப்ப பாபா சொல்றாங்க இவங்க எல்லாருக்குமே சொல்லப்படுகிறது விநாச காலே விபரீத புத்தி. और तुम्हारी है பிறகு உங்கள்தா प्रीति இருக்குது बुद्धि। அன்பான புத்தி. तुम्हारे सिवाय உங்களை தவிர बाप के साथ प्रीति बुद्धि कोई भी नहीं है। அப்பா கூட அன்பான புத்தி என்றது யாருக்குமே இல்லைன்னு சொல்றாங்க. आसूक मासूक की प्रीति होती है ना, காதலன் காதலியினோட அன்புன்றது இருக்கும் இல்லையா, वो आसूक मासूक तो एक जन्म के गाए हुए। அந்த காதலன் காதலியன் யார் இருக்காங்களோ அவங்களோட மகிமை ஒரு ஜென்மத்துக்காக தான். और तुम हो பிறகு நீங்க मुझ मासूक के आशिक என்னோட இப்போ காதலனா இருக்கிற என்னோட காதலியர்கள் अनेक जन्मों के। நிறைய ஜென்மங்களுக்காக. क्या என்ன? जो आशिक होते हैं யாரு அட்ராக்ட் ஆகுறாங்களோ वो அவங்க मासूक के पीछे जान देने के लिए भी तैयार होते हैं। காதலனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூடயும் ரெடி ஆயிடுவாங்க. इसलिए मुरली में बोला है तुम बच्चे आए हो जान हथेली पर लेकर के। அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க குழந்தைகளான நீங்க உங்களோட உள்ளங்கையில உயிரை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க.
माना அப்படின்னா जो आने वाला युद्ध है வரப்போற யுத்தம் என்ன இருக்குதோ उस युद्ध में அந்த யுத்தத்துல सूर्यवंशी बच्चे किसी से डरने वाले இப்போ சூரியவம்சி குழந்தைகளா இருக்கிறவங்க யாரு கூடயும் नहीं हो। சூரியவம்சி குழந்தைகளான நீங்க யார பார்த்து கூடயும் பயப்படக்கூடியவங்க கிடையாது। तो तुम सब हो मुझे एक मासूक के आशिक। அப்போ நீங்க எல்லாருமே ஒரு காதலனுக்கு காதலியர்கள்। भक्ति मार्ग में मुझे मासूक को याद करते आए हो। பக்தி மார்க்கத்துல காதலனா இருக்கிற என்ன நினைவு பண்ணிட்டே வந்திருக்கீங்க। वहाँ सिर्फ याद करते हो, मैं मिलता तो नहीं हूँ। அங்க வெறும் நினைவு செய்றீங்க, நான் கிடைக்கிறது ஒண்ணும் கிடையாது। और यहाँ तो பிறகு இங்க आशिक बच्चे இப்போ அட்ராக்ட் ஆகக்கூடிய குழந்தைகள் मासूक के साथ मिलते भी हैं। காதலன் கூட சந்திக்கவும் செய்றாங்க। तो कितना अंतर हो जाता है। அப்ப எவ்வளவு வித்தியாசம் வந்துடுது। मिलते हैं तो खुशी होती है, எப்போ சந்திக்கிறீங்களோ அப்போ खुशी ஆகுது। आशिक मासूक नहीं मिलते हैं எப்போ காதலன் காதலியர்கள் சந்திக்கிறது இல்லையோ तो अंदर से அப்போ உள்ளுக்குள்ள दुख पैदा होता है। துக்கம் அனுபவம் ஆகுது। तो तुम सब एक के मासूक हो, आशिक हो। அப்போ நீங்க எல்லாருமே ஒரு காதலனுக்கு காதலியர்கள் ஆயிருக்கீங்க। ஓம் சாந்தி।